الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم وفي رواية آخر أو مسلمة. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கிதாபு தௌஹீதுடைய இந்த புத்தகம் துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 வகுப்பு தாண்டிடுச்சு. 6வது வகுப்புல 6வது அமர்வுல நம்ம உட்கார்ந்துருக்கோம். சில பல தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக நடுவில் ஒரு 2 வகுப்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் உங்களுடைய வகுப்பு தொடர்ந்து இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். சரி, கிதாபு தௌஹீதுடைய பாடத்துல கடைசியா 22 பாடங்கள் நாம் பார்த்தோம். கிதாபு தௌஹீதுல கடைசியா பார்த்த பாடம் என்ன தெரியுமா? 22வது பாடம். அதாவது கடைசியா இருந்த அமர்வுல 5வது கடைசி படமா 22வது படமா என்ன பார்த்தோம்? ஷிர்க்குடைய வழி ஒவ்வொரு வழியும் ரசூல் சாசம் தடுத்தாங்க. அதாவது கியாமத் வர வரக்கூடிய எல்லா விதமான ஷிர்க்கையும் அது சம்மதமான விஷயத்த ரசூலா நமக்கு போதிச்சுட்டு தான் அது வந்து சொல்லிட்டு தான் ரசூலா என்ன பண்ணாங்க, மௌத்தானாங்க. புரியுதா? நபிமார்கள் வந்த நோக்கம் அதாவது ஏகத்துவம், தௌஹீதை பேசுறதும் இன்னும் தௌஹீதுக்காக இருக்கக்கூடிய ஷிர்க்கை ஒழிக்கிறதும், இது நபிமார்கள் வந்த நோக்கம். அந்த நோக்கத்தை ரசூலா என்ன பண்ணாங்க, முழுமையா ரசூலா சொல்லிட்டு தான் மௌத்தானாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஒருத்தர் வாதாடுறாரு. என்னது? அதாவது தௌஹீதுல வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுமை படத்துல தௌஹீது ஏகத்துவத்தோடைய விஷயத்துல ரசூலா வந்துட்டு தன்னுடைய பொறுப்பை முழுமையாக செய்யலை. இன்னும் நிறைய ஷிர்க் இருக்கு, அரபு தேசத்துலையும் அரபு வெளியும் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பண்றது? அதாவது ஒரு நபர் வந்து சொல்றாரு, ரசூலா ஏகத்துவத்துல தன்னுடைய வேலையை முழுமைப்படுத்தலை அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லக்கூடிய நபருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சட்டம் என்ன? இப்படி ஒரு நபர் வாதாடுறாரு, ரசூலா தன்னுடைய ஏகத்துவத்தை முழுமைப்படுத்தலை, களிமா படிக்காரு, ஷஹாதா படிச்சாரு, எல்லாமே இருக்கு. ஆனா ரசூலா தன்னுடைய ஏகத்துவத்துல முழுமைப்படுத்தல, மக்களுக்கு ஒழுங்கா ஏற்றி வைக்கல, முழுமைப்படுத்தல அப்படின்னு சொன்னா இந்த நபரை பார்த்து என்ன சொல்லணும் நம்ம? அவரு முஸ்லீம் இல்லை. வேற முனாஃபிக். வேற பாரக்கல்லாஹ். அந்த நபரை என்ன பண்ணுவோம் நம்ம? அவரு மார்க்கத்திற்கு வெளியே போயிட்டார். அவரு இப்படி சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நபர் மார்க்கத்திற்கு வெளியே போயிட்டார். ஏன்னு சொன்னா, கிம்பே சொன்ன மாதிரி அல்லாஹ் சூரா மாயிதால் சொல்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்நாளில் மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது. அரஃபாவுடைய மைதானத்துல வந்து ரசூலுல்லாவுடைய இறுதி நாட்கள், ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லக்கூடிய 10வது ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி செய்றாங்க. அந்த ஹஜ்ஜில் அரஃபாவுடைய மைதானத்துல அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், இந்நாளில் தீன் முழுமை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இப்போ தீன் முழுமை அடைஞ்சிச்சுன்னா ரசூலா எத்தி வச்சிடறாங்கன்னு அர்த்தம். அதை ரசூலா கேட்குறாங்க சஹாபாக்கள், நான் எத்தி வச்சிருந்தேன் அப்படின்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஆமா யா ரசூலா, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் எல்லா செய்தியும் எத்த வைத்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன பொழுது ரசூலா என்ன பண்ணாங்க, வானத்துறை கை தூக்கி அல்லாஹ் மஷஹத் அல்லாஹ் மஷஹத் அல்லாஹ் மஷஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சி நீயே சாட்சி நீயே சாட்சின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி 3 முறை ரசூலா அல்லாஹ் சாட்சி சொல்லி சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புரியுதா? அந்த வசனம் இறங்குச்சுல, இந்நாளில் மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் இருக்குல்ல. பிற்காலத்து யூதர்கள் அதாவது அந்த வசனத்தை நோக்கி சொல்லுவாங்க, உமர் பின் கத்தாப் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஒரு வசனம் இருக்கு, இந்த வசனம் எங்களுடைய முன்னோர்களுடைய தௌராத்துல இடம்பெற்றிருந்து அப்படி ஒரு வசனம் இருந்தது அப்படின்னா அந்த இறங்கிய அந்த குறிப்பிட்ட நாளை நாங்க தீனா மாட்டிட்டு இருப்போம், நாங்க வந்துட்டு பெருநாளா மாத்திட்டு இருப்போம், ஈதா மாத்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொல்றாங்க. எந்த வசனத்தை? மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் தௌராத்தில் இருந்தா நாங்கள் அந்த இறங்கிய அந்த நாளை ஈதா மாத்திருப்போம். அவ்வளவு அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவ்வளவு சிறப்பான வசனம் இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வசனத்திற்கும் மிக சிறப்பு இருக்கு, அந்த நாளுக்கும் சிறப்பு இருக்கு அப்படின்றத யூதர்கள் வர புரிந்திருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்போ யூதர்கள் புரிந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன இதுல சுருக்கமா தெரியுது? ரசூலா மார்க்கத்தை முழுமையை எத்தி வச்சுட்டாங்க, அதை படிக்கிறது தான் நம்மளுடைய கடமை அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 23வது பாடமா அடுத்து பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தில் சிலர் சிலையை வணங்குகிறார்கள். அதாவது தலைப்பு என்னன்னா, இந்த சமுதாயத்தில் சிலர் சிலைகளை
வணங்குவார்கள். சரிங்களா? இந்த தலைப்பு இங்கே போட்ட ஒரு அர்த்தம் என்ன? இந்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிலையை வணங்க ஆரம்பிப்பாங்க. எதுக்கு பின்னாடி? ரசூலாக்கு பின்னாடி. சரிங்களா? இந்த தலைப்பு கொண்டு வரக்கூடிய அவசியமா இருக்கா தெரியுமா? கிதாபு தௌஹீதுல சில பேர் சிலை வணங்கில ஆகுவாங்க, முஷ்ரிக்கீன்களா ஆகிடுவாங்க. இந்த முஷ்ரிக்கீன்களா ஆகுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இஸ்லாத்தை வெளியே போயிடுவாங்கன்னு கிடையாது, இஸ்லாத்தோடு வெளியே போயிடுவாங்க அப்படின்னு கிடையாது. தன்னைத்தானே முஸ்லீம்னு வாதாடி கொண்டே ஷிர்க் செய்யக்கூடிய இப்படி ஒரு கூட்டம் வரும். இந்த கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கு. கிதாபு தௌஹீதுல கொண்டு வரக்கூடிய அவசியமா இருக்கா தெரியுமா? கபூர் வணங்கி. சரி, அவங்கள நோக்கி சொல்லப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களோ? பாரக்கல்லா. சரி, அது நீங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இருக்கு. ஆனா வந்துட்டு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கிதாபு தௌஹீதுல இது கொண்டு வரக்கூடிய அவசியம், அதாவது மக்கள் தவறான விஷயம் நன்மைன்ற நோக்கத்துல தவறான விஷயம் செஞ்சு முஷ்ரிக் ஆயிடுவாங்க, ஷிர்க் செய்வாங்க. ஆனா வந்துட்டு இந்த புத்தகத்துல இதை கொண்டு வரக்கூடிய அவசியம் இருக்கா? ஐடியா இருக்கா? வரலாறு ரீதியா கொஞ்சம் அணுகணும். என்ன அப்படின்னு சொன்னா, புத்தகத்துடைய தொகுப்பாளர் யார்? கிதாபு தௌஹீத் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அத்தாபேர், அவர் பேர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமவுல்லா காலத்துல, அந்த காலத்துல என்ன விதமான முஸ்லிம்கள் இருந்தாங்க? தவறான கொள்கை முஸ்லிம் இருந்தாங்க, மார்க்கத்தை விட்டு வெளியே போகக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு மத்தியில பரவலா இருக்கக்கூடிய ஒரு கொள்கை இருந்தது. எப்ப? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமவுல்லா காலத்துல. அப்பதான் பிறந்தது கிடையாது, அதுக்கு முன்ன பிறந்துருச்சு. ஆனா அவங்க இருக்கக்கூடிய அந்த அரபு தேசத்துல ஒரு கொள்கை ரொம்ப பரவலா இருந்தது. அது என்ன கொள்கை அப்படின்னு சொன்னா, சூஃபியாக்களுடைய ஒரு சிந்தனை. சூஃபியாக்கள் வழிகட்ட கூட்டம். நம்ம ஜிக்ர் மஜ்லிஸ்லாம் சொல்லுவோம்ல, கூட்டமாக வந்து ஹூன்னு கத்திட்டு இருப்பாங்கல்ல, இதெல்லாம் சூஃபியா கொள்கையில இருந்தா நமக்கு வந்தது. சூஃபியா கொள்கை எங்கிருந்து வந்தது? ஷியா கொள்கையிலிருந்து பிறந்ததுதான் சூஃபியா கொள்கை. சூஃபியா கொள்கையில ஒரு பிரதானமான கொள்கை என்னன்னா, இன்னொரு அவங்க மேற்கொள்ளக்கூடிய விஷயம், உலகத்துல ரசூலா காலத்துலதான் கலிமா படிச்சுட்டு மக்கள் ஷிர்க் செஞ்சிருந்தாங்க. அல்லாஹ் இருக்குன்னு சொல்றான், அதே சமயம் அல்லாஹ்வுக்கு துணியே இருக்குன்னு சொல்றான். இப்படிப்பட்ட மக்கள் ரசூலா காலத்துல அந்த மக்கால இருந்தாங்க, குறைஷுடைய மக்கள் இருந்தாங்க. அதை ரசூலா தீர்த்து கட்டிட்டாங்க. இதுக்கு பின்னாடி கலிமா படிச்சவுடன் ஷிர்க் செய்யக்கூடிய மக்கள் இல்ல, வரவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை தான் யாரு? சூஃபியா கொள்கை. இன்னி வரும் இருக்கு, இன்னி வரும் பேசுவாங்க, இன்னி வரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்களுடைய கண்ணுக்கு இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கவங்க மட்டும்தான் முஷ்ரிக், இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கவங்க தான் ஷிர்க் செய்யறவங்க, குஃப்ர் செய்யறவங்க, காஃபிர் எல்லாமே. இஸ்லாத்துக்குள்ள நான் கலிமா படிச்சேன் அப்படின்னா அவனால் ஷிர்க் செய்ய முடியாது, அவன் செய்யவும் மாட்டான், அவன் எப்பவுமே அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வித்தியாசமான கொள்கையில் இருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க என்ன தவறு செஞ்சாலும் சரி அதை ஷிர்க்கா கண்டுக்க மாட்டாங்க. இப்படி சொல்லக்கூடிய சூஃபியா கொள்கையில் இருக்கவங்க, அவங்க கொள்கையில் இருக்காகட்டும், வேற ஒரு முஸ்லிமா இருக்கட்டும், அதாவது அல்லாஹ் ஒருவன் சொல்லிட்டு அது கூட என்ன தவறான விஷயம் செஞ்சாலும் இது ஷிர்க் இல்லை அப்படின்ற ஒரு கொள்கை சொல்லுவாங்க. இன்னொரு நடைமுறை இருக்கு, ரொம்ப மோசமான நடைமுறை. சரிங்களா? அப்போ இந்த கொள்கை எங்க இருந்தது? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமவுல்லா காலத்துல ரொம்ப பரவலா இருந்தது. அவங்களோட காலத்துல சிலை வரையும் தான் போல, ஆனா சிலைகளை பத்தி பேசுவது, சிலைகளுக்கு முன்னால் இருந்த அந்த அற்புதமான மனிதர் இருந்தாங்களே, அந்த சாலிகான மனிதர்களுடைய அற்புதங்கள் பத்தி எல்லாம் பேசுறது, இந்த கதையெல்லாம் விடுவாங்களே, இந்த கதையெல்லாம் பேசுறது, கபர்களுடைய சிறப்புகளை பத்தி பேசுறது, இப்படிலாம் பயங்கரமான ஷிர்க்குகள். இன்னும் சில ஷிர்க்கு நவுதுபில்லா, அதாவது வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் எப்படி அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தை விட்டு ஈஸியா நம்மளை வெளியே தள்ளிடும். இப்படிப்பட்ட விஷயத்த சர்வ சாதாரணமா செய்யக்கூடிய காலம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமவுல்லா காலத்துல அரபு தேசத்துல இருந்தது. சரிங்களா? அதனால என்ன பண்ண, அந்த மக்களுக்கு பாடம் புகட்டணும். என்ன பாடம் புகட்டும்? களிமா படிச்சாலும் நம்ம செய்யக்கூடிய தவறான காரியத்திற்கானமா நம்ம வந்துட்டு முஷ்ரிக் ஆயிடுவோம், நம்ம ஷிர்க் செய்வோம் அப்படின்றத மக்களுக்கு உணர்த்துற காரணமாக குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு பாடத்தை கொண்டு வராங்கன்ற பாக்குறோம். சரிங்களா? சூரா அன்-நிசால, அதாவது 51வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அலம் தர இலல்லதீன ஊது நஸீபம் மினல் கிதாப் யுமினூன பில் ஜிப்தி வத் தாகூத் யகூலூன லில்லதீன கஃபரு ஹாஉலா அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதாவது அலம் தர இலல்லதி, நபி அந்த நபர்களை நீங்க பார்க்கவில்லையா? ஊது நஸீபம் மினல் கிதாப்,
புத்தகத்துடைய சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டு அதாவது இறைவேதம் கொடுக்கப்பட்ட பிறகு யுமினூன பில் ஜிப்தி வத்தாகுத், சூனியத்தின் மீதும் ஷைத்தான் மீதும் ஈமான் கொண்டு விட்டார்கள். இவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? வயகூலூன், பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் நேர்வழியாக இருக்கிறார்களோ அவரை பார்த்து சொல்கிறார்கள், இவர்களை விட நாங்கள் நேர்வழி அதிகமாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான். இது என்ன வசனம்? யூதரும் கிறிஸ்தவனை பார்த்து சொல்லப்பட்டது. நமக்கு முன்னாடி அவங்க வேதம் கொடுக்கப்பட்டோம். யூதம் கிறிஸ்தவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யூத கிறிஸ்தவன் வேதம் கொடுக்கப்பட்டது. வேதம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மரணித்த பிறகு என்ன பண்ணாங்க? சூனியத்தின் மீது ஈமான் கொண்டாங்க. சூனியம் தான் எல்லாமே நினைச்சாங்க. இன்னும் சில பேர் சிலை வணக்கத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. சில பேர் நபிமார்களை அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போயிட்டாங்க. இப்படியெல்லாம் ஷிர்க் செஞ்சு மார்க்கத்துக்கு வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு மத்தியில சில நல்லவர் இருப்பாங்க. எப்பவுமே அல்லாஹ் இப்படி ஒரு சமுதாயத்தை கொண்டு வர மாட்டான். எப்படி? முழுவதுமா கெட்டவங்க அப்படின்னு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வர மாட்டான். முழுவதுமா நல்லவங்க அப்படின்னா அல்லாஹ் சமுதாயத்தை கொண்டு வர மாட்டான். எல்லா இடத்துக்கும் கலப்படங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ யூதன் என்ன மோசமான சமுதாயம் இருந்தாலும், அதாவது மின்ஹுமுல் முஃமினூன அக்ஸருஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல மாதிரி யூதர்கள் மத்தியிலும் சில ஈமான் கொண்டவங்க இருந்தாங்க, ஆனா அதிகமான பேர் பாவிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ யூதர் மத்தியில வழிகட்ட கூட்டங்கள் இருக்கும், யூதர் மத்தியில ஷிர்க் செஞ்சவங்க இருப்பாங்க. ஷிர்க் செஞ்சவங்க நல்ல யூதர்களை பார்த்து சொன்னாங்க, இவனை விட நாங்க தான் அதிகமா ஹிதாயத் கொடுக்கப்பட்டோம், சொர்க்கத்துக்கு நாங்க தான் அதிகமா உரிமையாளர்கள், அல்லாஹ்வுடைய நேசமான அடியார்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எது செஞ்சுட்டே சொன்னாங்க? ஷிர்க் செஞ்சுட்டே சொன்னாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குறான், ரசூலுக்கு சொல்லி கொடுக்குறான், இப்படிதான் அவங்க இருந்தாங்க. இது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அடுத்த வசனம் சூரா அல் கஹஃப்ல 21வது வசனம். சூரா கஹஃப்ல 21 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், قال الذين غلبوا على امرهم لنتخذن عليهم مسجدا. அதாவது அல்லாஹ் ரஹ்மான் சொல்றான், அந்த இன்னும் எவர்கள் விவாதத்தில் வெற்றி பெற்றார்களோ, அதாவது விவாதித்து யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் சொன்னார்கள், லனத்தஹிதன் அலைஹிம் மஸ்ஜிதா, அவர்கள் மீது நாங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டுவோம், நிச்சயமாக நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்ற அல்லாஹ் குர்ஆன் வசனம் சொல்கிறான். இது நம்ம கடைசியா பார்த்திருப்போம் ஒரு நாள். அதாவது சூரா கஹஃப்ல இடம்பெறக்கூடிய அந்த குகைவாசிகள் இருப்பாங்க. இந்த குகைவாசிகள் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வாலிபர்கள் குகையில வந்துட்டு பல வருடம், 300க்கு மேற்பட்ட வருடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள உறங்க வச்சிடும். உடம்புல எதுவும் மாற்றம் கிடையாது, எல்லாம் உறங்க வச்சிடும். உறங்க வச்சுட்டு வெளியே வருவாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய நாணயம், அந்த காயின் காரணமா என்ன ஆகும் தெரிஞ்சு போயிடும். பழங்காலத்து ஆளுங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளுங்க இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க தன்னை பத்தி சொல்லுவாங்க. இப்போ ஒரு கட்டத்துல அவங்க மவுத்தாயிருவாங்க. மவுத்தான பிறகு அந்த நபர்களை, மவுத்தான நபர்களை பார்த்து அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? ஊர் மக்கள் மத்தியில முதல்ல 2 பிளவு வந்துடும். இப்போ இறந்து போயிட்டாங்க, இவங்களோட கபரை என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ 2 பிளவு வந்தப்போ 2 பேரும் சண்டை போடுவாங்க. 2 குரூப் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு எந்த குரூப் விவாதத்துல நல்லா பேசி யார் திறமையா இருக்காங்களோ அந்த குரூப் வந்துட்டு வென்றோம், பேசி ஜெயிச்சிருவாங்க. பேசி ஜெயிச்சு அவங்க சொல்லுவாங்க, லனத்தஹிதன் அலை மஸ்ஜிதா, இப்போ இறந்தவங்களை என்ன பண்ணலாம்? அடக்கம் செய்யலாம். அடக்கம் செஞ்சா அது ஒரு பள்ளிவாசல் ஆக்கிடலாம். பள்ளிவாசல் ஆக்கிடலாம் என்ன அர்த்தம்? அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் தொழுவது நோக்கம் கிடையாது. அந்த பள்ளிவாசல் போய் கபருக்கிட்ட தன்னுடைய தேவை கேட்கறது அர்த்தம். அப்போ தௌஹீத சொல்ல வந்த அந்த வாலிபர்கள் இறந்த பிறகு அந்த வாலிபர்கள் என்ன ஆக்கிட்டாங்க? தர்கா ஆக்கிட்டாங்க. தன்னுடைய தேவை கேட்கக்கூடிய ஒரு இடமா ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் வணங்கக்கூடிய இடமா ஆக்கல. இது இன்னொன்று. இப்போ மேல சொல்லப்பட்டது யூதர்களை குறி வச்சு சொல்லப்பட்டது, மேல சொல்லப்பட்ட. கீழே இருக்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாமோட சமுதாயத்தில் வரக்கூடிய மக்கள். சூரா கஹஃப்ல இடப்போகிற அந்த குகைவாசில் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் வரக்கூடிய மக்கள். சரிங்களா? இப்ப யூதன் பத்தியும் வந்தாச்சு, கிறிஸ்தவன் பத்தியும் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன தலைப்பு படிச்சோம்? தலைப்பு என்ன பார்க்காம சொன்னோம். சிலர் இந்த உம்மத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க? சிலை வணக்கத்துல போவாங்க. நம்ம இப்ப படிச்ச 2 வசனத்துக்கும் அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா நம்ம தலைப்பு என்ன? இந்த உம்மத். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வசனங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க உம்மத். சரிங்களா? இப்பதான் என்ன பண்றோம்? தலைப்புள்ளே வரும். சரிங்களா? ஹதீஸ் பாருங்க, ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ். புகார்ல 7320 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லத்தத்தபியுன்ன சுனன இல்லனா சனன, 2 விதமா படிக்கலாம். மன் கான கப்லக்கும் ஹதுல் குத், அதாவது ஹதுல் குத்ரத பில் குத்வா ஹத்தா லவ் தഖலு ஹஜ்ரு துபி லதഖல்துமு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் போன சமுதாயத்தை நீங்க பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்குனா குத்வா பில் குத்வா, மூலமாக. குத்வா இன்னொரு அடிப்படையில் சொல்லுவாங்க, ஒரு ஜானுக்கு சொல்லுவாங்க. குத்வா முலமும் சொல்லுவாங்க, ஒரு ஜானுக்கும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உங்களுக்கு முன்னால் சென்றவர்களை நீங்க பின்பற்றுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எந்த அளவுக்கு? கொஞ்சம் கொஞ்சம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஹஜ்ரு துப், அதாவது
துப் என்ன சொல்லுவாங்க சார்? உடும்பு. என்னது? உடும்பு. உடும்பு இருக்கும்ல, உடும்பு என்ன பண்ணும்? அதோடைய பொந்து இருக்கும். உடும்பு பொந்துல தான் வாழும். உடும்புக்கு பொந்து இருக்கும். அந்த பொந்துல இந்த உங்களுக்கு முன்னால் சென்ற நீங்க பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க உடும்போடைய பொந்துல நுழைந்தாலும் நீங்களும் அதுல போய் நுழைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல் யஹூது வன் நஸாரா, யூதர்களை சொல்றீங்களா கிறிஸ்தவர்கள் சொல்றீங்களா, யாரை சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்னப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பால ஃபமன், வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்படின்னா 2 பேரும் தான். ஒரு கட்டத்தில் இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா பின்பற்றும், யூதர்களும் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவர்களும் பின்பற்றும். கலாச்சாரத்திலும் சரி, சில நேரத்தில் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கும், இபாதத்திலும் பின்பற்றும், கலாச்சாரத்திலும் பின்பற்றும், பேச்சு வழக்கிலும் பின்பற்றும். இன்னும் அவங்க என்ன சிந்தனையில வாழ்றாங்க அந்த சிந்தனையும் நமக்கு வந்துடும். இப்படி வாழ்க்கையோட எல்லா புறத்திலும் யூதனும் கிறிஸ்தவன் நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்பனா என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, யூதனும் கிறிஸ்தவனும் எல்லா இடத்திலும் பின்பற்றக்கூடிய இந்த சமுதாயம் அவங்க ஷிர்க் செஞ்சாங்க அப்படின்னா அதிலும் பின்பற்றும். அதுல என்ன பண்ணணும், நம்ம இந்த சமுதாயம் பின்பற்றணும் அப்படின்றத இந்த ஹதீஸ் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? இதுதான் அதாவது உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய கல்விகள். எப்பவுமே சில நபர்கள் வாதாடுவது உண்டு. என்னது? அதாவது குர்ஆன் ஒவ்வொருத்தரும் நேர்வழி கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை எடுக்கும், நம்ம படிக்கும், சொந்தமா எல்லாம் விளங்கிடலாம். ஒன்றும் தவறு கிடையாது. எல்லாரும் குர்ஆன் படிக்கணும், தர்ஜுமா எடுத்து படிக்கணும், தஃப்சீர் எடுத்து படிக்கணும், எல்லோரும் கம்பல்சரி கட்டாயமா படிக்கணும். ஆனால் குர்ஆன்ல சில இடங்கள் இப்படி இருக்கும், அதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை விளங்குறதுக்கும் கல்வி இல்லாம முடியாது. ஒன்று நாம கல்வியை நல்லா மார்க்க கல்வியை நல்லா பயின்று நம்ம அதை அணுகணும். அப்படின்னா கல்வி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட போயிட்டு கேட்டு அணுகிக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு நம்மளால பயான் இருந்தால் ஃபோனில் பார்க்க முடியாது, பார்த்தாச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தஃப்சீர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? எல்லா குர்ஆன்ல இருக்கக்கூடியதும் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே 100% நான் தனியாவே அணுகிடுவேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வலிக்கு எடுக்கக்கூடிய சில இடங்கள் வந்துவிடும். சைத்தான் எப்படியே வலிக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஏன்? நம்ம அரபியில் கிடையாது, நம்ம அஜம், நம்ம அரபியில் அல்லாத வெளியே இருக்கவங்க மொழி ரீதியா நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படும். சில இடங்கள் எப்படி இருக்கும், அரபி டு அரபி தர்ஜுமா ஒரு விதம் பண்ணுவாங்க, அரபி டு தமிழ் தர்ஜுமா இன்னும் டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. ஏன்? வெவ்வேறு மொழி இருக்கும் பொழுது நம்ம அந்த மொழியோட சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை அணுக முடியும். எப்படிதான் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹதீஸ்ல விரிவாக்கமா சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா அது எப்படி அணுகணுமோ அப்படிதான் அணுகணும். சில நபரை பார்க்கலாம், ஏதோ ஒரு குர்ஆன் வசனத்துக்கு ஏதோ ஒரு ஹதீஸை சேர்த்து பயான்ல போட்டுருவான், சம்பந்தமே இருக்காது. சலஃப்ல யாரும் பண்ணிக்க மாட்டாங்க, சஹாபாக்கள் பண்ணிக்க மாட்டாங்க. உண்மையிலே பேசக்கூடிய நபருக்கும் தெரியும் இந்த குர்ஆன் வசனம் இந்த ஹதீஸும் சம்பந்தமே இல்லைன்னு. ஆனா என்னது, கொஞ்சம் பயான் சூடு பறக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்து போட்டுறது. புரியுதா? அப்போ எப்பவுமே குர்ஆனும் ஹதீஸும் எப்படி அணுகணுமோ அப்படிதான் அணுகணும். பாருங்க, முஹம்மது இப்னு அப்துல் வஹ்ஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஞானம் பாருங்க. 2 குர்ஆன் வசனத்தை ஒரு ஹதீஸையும் இணைச்சி நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லித்தராங்க. என்ன சட்டம் சொல்லித்தராங்க? இந்த உம்மத்துல முந்தைய சமுதாயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் பின்பற்றுவாங்க, இத்தனைக்கும் ஷிர்க்கும் குஃப்ரும் அவங்கள பார்த்து காப்பி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை குர்ஆனும் ஹதீஸும் சேர்த்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறத நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். இது சம்பந்தமா இன்னும் நிறைய ஹதீஸ்கள் நமக்கு பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல இந்த உம்மத்துடைய எதிர்கால நிலையை ரசூலா காண்பிக்கப்பட்டது. இப்படி நிறைய ஹதீஸ் பார்க்கலாம். அதாவது ஹதீஸ் ரசூலா சொல்றாங்க, அபூதாவுத் பதிவாவது ரசூலா சொல்றாங்க, எனக்கு காட்டப்பட்டது என்னுடைய உம்மத்து இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு, இந்த உலகம் முழுக்க இந்த சமுதாயம் பரவி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் இஸ்லாம் உலகம் முழுக்க பரவிடும். ரசூலாக்கு ஃபர்ஸ்டே அல்லாஹ் தர்மம் காட்டப்பட்டது. ரசூலா சொல்றாங்க, நான் கண்டேன் உலகத்தோட அதிகமான பகுதியில் இஸ்லாம் இருந்தது, இன்னும் பல்வேறு பெரிய சூப்பர் பவர் பெரிய ஆட்சிகளுக்கும் இஸ்லாம் போய் சேர்ந்த பிறகு அந்த நேரத்தில் நான் அல்லாஹ் அடுத்து துவா கேட்டேன். ரசூல் அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்திக்கிறாங்க, யா அல்லாஹ்வே இந்த சமுதாயத்தை முழுவதுமான வறட்சியை கொண்டு நீ அழித்து விடாதே. இது வேற ஹதீஸ். முழுவதுமா வறட்சி கொண்டு நீ அழித்து விடாதே நான் பிரார்த்தனை செய்தேன். 2வது பிரார்த்தனை ரசூலா செஞ்சாங்க. என்ன பிரார்த்தனை? அதாவது இந்த சமுதாயத்துடைய மக்கள் வாழும் பொழுது வெளியில இருந்து வேறொரு சமுதாயத்துடைய மக்கள், அதான் இஸ்லாம் இல்லாத வேறொரு காஃபிர் இந்த சமுதாயத்தை அழித்து விட வேண்டாம், இப்படியும் அல்லாஹ் நீ செஞ்சு விடாதே அப்படின்னு சொல்லிட்டு 2 துவா ரசூலா கேட்கிறாங்க. சரிங்களா? அப்போ ரசூலா இந்த செய்தியெல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, நான் அல்லாஹ் அடுத்த துவா கேட்டேன், ஆனால் அல்லாஹ் ரப்புல் எனக்கு பதில் அளித்தான், இந்த உம்மத்தை முழுவதுமா வறட்சி கொண்டு நான் அழிக்க மாட்டேன், ஆனால் அதே சமயம் வேறொரு சமுதாயம் இந்த சமுதாயத்தை அடிக்க மாட்டான். எதுவரை என்று சொன்னால் இவர்கள் உள்ளுக்குள்ளே ஒரு சண்டை போடும் வரை.
உள்ளுக்குள்ளே ஒருத்தன் சண்டை போட்டு வர என்னது சண்டை வரலன்னா வெளியே இருந்து ஆள வர மாட்டாங்க. இங்க உள்ளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு வந்து பிரிவினை வந்து ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் கைது பண்ணி ஒருத்தர் மேல ஆட்சி செய்யக்கூடிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த நிலைமை வந்துருச்சுன்னா வெளியே இருந்து இன்னொருத்தர் வந்து இவங்களை அடிக்கக்கூடிய நிலைமை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரசூலாக்கு சொல்றான் அப்படின்னு சொல்றதும் ஒரு ஹதீஸ்ல பெரிய நீண்ட ஹதீஸ் பார்க்கிறோம். இந்த நீண்ட ஹதீஸுடைய கடைசியில் தான் ரசூலா சொல்லுவாங்க, உம்மத்துடைய கடைசி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஆதிக்கம் செலுத்துவாங்க, ரொம்ப மோசமா ஆதிக்கம் செலுத்துவாங்க. இன்னும் அந்த நேரத்தில் வழிகட்ட தலைவர்கள் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், கியாமத் நெருங்க 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 வழிகட்ட தலைவர்கள் அதிகமாகும். கயாமத் நெருங்க நீங்க காலத்துடைய முன்னாடி போனீங்க, காலத்துடைய முன்னாடி சஹாபாக்கள் நோக்கி அந்த பக்கம் போனீங்கன்னா நல்ல தலைவர்கள் வரலாம், நிறைய பார்க்கலாம். இன்னும் நம்ம பின்னாடி போக எப்படி கயாமத் நோக்கி போக வழிகட்ட தலைவர்கள், வழிகட்ட ஆட்சியாளர்கள் அல்லது வழிகட்ட உலமாக்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய வருவாங்கன்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதை ரசூலா சொல்றாங்க, வழிகட்ட தலைவர் வருவாங்க, இன்னும் உம்மத்துல பிரிவினை போடுவாங்க. போட்டு ரசூலா சொல்றாங்க, எதுவரை என்று சொன்னால் வழிகட்ட தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த உம்மத்தை எப்படி பிரிப்பாங்க என்று சொன்னா, இந்த உம்மத்துடைய பெரிய குரூப், இந்த உம்மத்துடைய பெரிய குரூப் அவுசான் சிலை வணங்கிகளுடன் ஒன்று சேருவார்கள், சிலை வணங்கிகளுடன் ஒன்று சேருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா ஒரு பெரிய ஹதீஸ்ல சொல்லி முடிக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புரியுதா? அப்ப கியாமத் நெருங்கும் பொழுது என்ன ஆகுது, அதாவது தலைவருடைய பேச்சுகளை கேட்டு அவங்களோட லீடர்ஸோட பேச்சு கேட்டு இந்த உம்மத்துடைய பெரிய குரூப் எங்க போறாங்க, அதாவது சிலை வணங்களுடன் ஒன்று சேர்றாங்க, கை கோர்க்கிறாங்க அப்படின்றும் ரசூலா இந்த செய்தியை சொல்றாங்க அப்படின்றும் நான் பார்க்கணும். ரசூலா கை கோர்க்கிறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து வாழ்றது, அதை ரசூலா சொல்ல கை கோர்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். சிலை வணங்களோட அகைதாவோட சேர்ந்து இவங்களோட அகைதா ஆயிருச்சு, சிலை வணி என்ன கொள்கையும் அந்த கொள்கை இவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கண் கூட ரசூலா சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தையும் அதாவது உண்மையாகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அது என்ன வேணா இருக்கட்டும், அதாவது பொருளாதார ஆதாரமா இருக்கட்டும், பிரபலமா இருக்கட்டும், அல்லது அரசியல் ஆகாயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்திற்காக சிலை வணக்கம் அல்லது கபர் வணக்கம் இதெல்லாம் நாங்கள் காம்ப்ரமைஸ், அதாவது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு, நாங்கள் இதுலயும் ஒத்து போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களும் சரி அவங்க கீழே இருக்கவும் சரி கண் கூட நம்ம பார்க்குறோம். என்ன பண்றோம், நம்ம கண் கூட போய் பார்க்குறோம். என்ன பண்றாங்க, அதாவது அவங்களுடைய அண்டர்ல அவங்க ஏரியால ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலை போய் பார்வையிடுறாங்க. என்ன பார்வையிடுறாங்க, கோயிலாம் கரெக்டா இருக்கா, செவர்லாம் கரெக்டா இருக்கா, இடிபாடு எதுவும் இல்லையா, உங்களுக்கு சம்பளம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறது, நிர்வாகம் எப்படி இருக்குன்னு கேட்கறது, உள்ள வந்துட்டு கட்டுமானம் கரெக்டா இருக்கா, உங்களுக்கு எங்க மூலியமா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கறது. இந்த பிரச்சனை இருக்கான்றது வேற, ஆனா அக்கீதா ரீதியா நாங்க இதுவும் ஒன்றுபட்டு போவோம், எம்மதமும் சம்மதமும் சொல்லக்கூடிய விஷயத்துல என்ன பண்றாங்க, இன்று வரை நம்ம வாழக்கூடிய இடங்கள்லயும் தலைவர்கள் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் வாழ்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரசூலா என்ன சொல்லிட்டாங்க, இந்த உம்மத்துடைய ஒரு சமுதாயம் சிலைவனங்களோட அகீதாவோட சேர்ந்து போவாங்க ரசூலா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து எச்சரிக்கை நம்ம இருக்கணும்ன்றதும் இந்த இடங்களும் புரிஞ்சு கொள்றோம். அம்பினுடைய இறக்கை மற்ற இறக்கைக்கு சமமா, அதாவது அம்பு இருக்கும்ல அந்த மேல ஹுதுல் குத்வத பில் குத்வா இருக்கா, அதுக்கு தர்ஜமா பண்ணிக்க. அதாவது அம்பு இருக்குல்ல, வில் அம்பு இப்படி விடுவாங்களே, அப்படி அது எப்படி இருக்கும், இன்னொரு அம்பு எடுத்தா ரெண்டு சேமா இருக்கும்ல, அந்த அளவுக்கு சேமா வந்துட்டு இந்த சமுதாயம் யூத கிறிஸ்தவனும் சேமா இருப்பாங்க. அப்படி ரசூலா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சரிங்களா, ரெண்டு அம்பு எப்படி ஒரே மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரே மாதிரி இந்த சமுதாயம் இதுக்கு முன்னாடி போனவங்களும் அந்த அளவுக்கு சேமா ஃபாலோ பண்ணுவாங்க ரசூலா சொல்றாங்க. கடைசி அடுத்து பாருங்க, அதாவது 24வது படம் சூனியம் குறித்த விவரம். இப்போ ஆரம்பத்தில் சூனியம் சம்பந்தமான சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்தது. இப்போ சூனியம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இதுக்கு இந்த பாடத்தில் இதுக்கு அடுத்த பாடத்திலும் வரும். சரிங்களா, சூரா பக்ரால 102 வலகத் அலிமு லமன் இஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக் வலபிஸ மா ஷரவு பிஹி அன்ஃபுஸஹும் லவ் கானூ யஅலமூன். அல்லாஹ் ரஹ்மான் சொன்னான், இன்னும் அதாவது யாரெல்லாம் அந்த சூனியத்தை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவங்களுக்கு மறுமையில் ஒன்றும் கிடையாது, இன்னும் அவர்கள் வாங்கி கொண்டது எவ்வளவு மோசமான விஷயம், லவ் கானூ யஅலமூன் அவர்கள் அறிந்து கொண்டாலே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரஹ்மான் சொல்றான். சரிங்களா, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் சம்பந்தமான ஒரு விஷயம் பற்றி பேசும்போது, சூனியம் சம்பந்தமான விஷயம் பேசும்பொழுது நல்ல ஒரு பெரிய வசனம், பேஜோடைய முக்காவாசி அந்த ஒரே வசனம் வரும். அந்த இடத்துல வந்துட்டு அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசியில் வந்துட்டு சொல்றான், இந்த சூனியத்தை விலைக்கு வாங்கி கொண்டவங்க எவ்வளோ மோசமானவங்க, இந்த சூனியம் எவ்வளோ மோசம் தெரிஞ்சிருந்தா அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்களே, சூனியம் இந்த உலகத்தில் அந்த சூனியம் அதோட தொடர்பு இருந்த காரணமா மறுமையில் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மறுமையில் எதுவும் இல்லைன்னா சொர்க்கம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, அதாவது இந்த வசனம் இருக்கா, இந்த வசனம் தான்
மிகப்பெரிய ஆதாரம். குரான்ல நிறைய ஆதாரங்களுக்கு, ஹதீஸும் நிறைய ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு மெயினான ஆதாரம். என்னது? சூனியம் இருக்கு அப்படின்றது ஆதாரம். இந்த வசனம் இருக்கா சூரா பக்ரா 102. சூரா பக்ராவுடைய 102ல ஆரம்பத்தில் ஒரு ஆரம்பத்தில் மேலே வரும் பெரிய ஆயத்து. அந்த ஆயத்துடைய ஆரம்பத்தில் வரும் என்ன அப்படின்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நிறைய பேர் சூனியம் செஞ்சாங்க. அந்த சூனியத்தை சோதனையாக என்ன பண்ணாங்க, 2 மலக்குமார்கள் எடுத்து வந்தாங்க. இது சோதனைன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சோதனையில் தோத்துட்டு அந்த சூனியத்தை கற்றுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து பேசுனாங்க. இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் பெரிய தாபிஈ, இந்த வசனம் முன்னாடி வச்சு சொல்லுவாங்க. இதில் அல்லாஹ் சொல்லுவான் மேலே, யுஅல்லிமூன நாஸ ஸிஹர். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. 2 மலக்கு அல்லாஹ் அனுப்புவான். 2 மலக்கு அல்லாஹ் அனுப்புவான். எதுக்கு அனுப்புவான்? மக்கள் மத்தியில் சூனியக்காரர்கள் அந்த வேஷத்தில் அல்லாஹ் அனுப்புவான். எதுக்கு அனுப்புவான்? சூனியம் கற்றுக் கொடுக்க. அல்லாஹ் ரபுல்லான்னு 2 மலக்கு அனுப்புறான். எதுக்கு அந்த மலக்கு சூனியம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, மக்கள் உண்மையில சூனியத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு மக்களை சோதிக்கிறது. மக்களை என்ன பண்றது? சோதிக்கிறது. சில பேர் என்ன பண்ணாங்க, இல்லை நான் உண்மையில சூனியத்தை வெளியே வந்துட்டோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி சூனியத்தை வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சில பேர் செய்யல. சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்க கத்து கொடுத்த பின்னாடி இல்லை இது ஆசையா இருக்கும் சில பேர் போயிட்டாங்க. அப்போ சில பேர் சோதனை ஜெயிச்சாங்க, சில பேர் தோத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்த அல்லாஹ் சொன்னா, யுஅல்லிமூன நாஸ ஸிஹர், அவர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சூனியத்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய சகோதரர் இருக்காங்களே, சூனியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சகோதரர் இருக்காங்களே, அந்த சகோதரர் இந்த வசனம் முன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வசனம் தான் சூனியம் இல்லைன்னு சொல்றதும் எடுப்பாங்க. சூனியம் இல்லைன்னு சொல்றவங்களும் இந்த வசனத்தை தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சகோதரர் சொல்லும், யுஅல்லிமூன நாஸ ஸிஹர், அந்த 2 மலக்குமார் என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க. அப்ப அதை முன் வச்சு நம்ம சொல்லுவோம், சூனியம் இருக்கனால தான் கற்றுக் கொடுத்தாங்க. சூனியம் இருக்கனால தான் கற்றுக் கொடுத்தாங்க. இல்லைன்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா? முடியாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, சூனியமும் கிடையாது, மேஜிக், ட்ரிக், கண் கட்டு வித்தை. கண் கட்டு வித்தைலாம் அர்த்தம்லாம் பண்ண முடியாது. அஸ்ஸிஹர் இருக்கா, சிஹர்ன்ற வார்த்தைக்கு என்ன பண்ண முடியாது, கண் கட்டு வித்தை, ட்ரிக் இப்பெல்லாம் தர்ஜுமா பண்ண முடியாது. இங்க அங்கன்னு போட்டு நம்மளா குழப்பி ஒரு விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கலாமே தவிர அரபு டிக்ஷனரியிலும் மோஜம்லையும் எங்கேயும் பார்க்க முடியாது. சிஹர்ன்ற வார்த்தை சூனியத்துக்கு வரும், சூனியம் அல்லாத இன்னும் சில விஷயத்துக்கு வருமே தவிர கண் கட்டு வித்தை எங்கேயும் வராது. ஆக மொத்தம் யுஅல்லிமூன நாஸ ஸிஹர், மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கற்றுக் கொடுத்து சில பேர் வாங்கிட்டாங்க, வாங்கினது மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ சூனியம் இருக்கனால தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றதும் இந்த வசனம் மூலியா நமக்கு தெரிய வருது. எந்த வசனம்? எது சூனியம் இல்லைன்னு சொல்றதுக்கு எடுக்கிறாங்களோ அந்த வசனம் நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. சூனியம் இருக்கனால தான் இந்த இவங்க வந்துட்டு சோதனையா மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றதும் பார்க்கணும். சரிங்களா? அதாவது கிதாபு தௌஹீதுல சூனியத்தை விளக்கக்கூடிய விஷயம் ஏன் இந்த தலைப்பு இங்கே ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, முதலாவது புரிந்து கொள்ளணும். அதாவது சூனியம் அதை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் படிக்கணும், ஏன் அதெல்லாம் தூரமாக இருக்கணும். அந்த தூரமாக இருக்கும், ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தூரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால், சூனியம் இருக்கு. சூனியம் அஸ்ஸிஹர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எதிராக வந்துட்டு கெட்ட ஜின்கள் ஒரு விஷயத்தை செய்யும். அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ் அதிருப்தி ஆகக்கூடிய, அல்லாஹ் கோவப்படக்கூடிய அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சில விஷயத்தை கெட்ட ஜின்கள் செய்ய சொல்லும். அப்போ இந்த கெட்ட ஜின்களோட தொடர்பு இருக்க என்ன பண்ணுவான், தனக்கு ஒரு ஃபேவர், தனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னுக்காண்டி இந்த ஜின்களை என்ன சொல்லுதோ அதை அவன் செய்வான். அது எவ்வளவு மோசமான விஷயமா இருக்கட்டும். கெட்ட ஜின்கள் என்ன சொல்லும், ஷைத்தானோட சிந்தனை என்ன சொல்லும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும்னு சொல்லும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கணும்னு சொல்லும். அதை இந்த ஜின்கள் சொல்லும் பொழுது தான் அவன் செய்வான். செய்யும் பொழுது அப்போ நிறைய நேரத்தில் என்ன பண்ணும், இந்த ஜின்கள் கெட்ட ஜின்கள் ஷிர்க் செய்யுமாறு சொல்லும், அந்த ஷிர்க்கும் அவன் செய்வான். எனவே இந்த அதாவது சிஹர் சூனியம் சம்பந்தமான விஷயங்கள் ஷிர்க் சம்பந்தமான விஷயம்ன்றதை நம்ம மறக்கக்கூடாது. சூனியம்னாலே அது ஷிர்க், சூனியம்னாலே அது குஃபுர் தான். ஏன் அப்படின்னு சொன்னா இதனுடைய வழிமுறை ப்ராசஸே நம்ம விளக்கக்கூடாது. பயான்ல இப்படிதான் சூனியம் பண்ணுவாங்க அப்படின்றத விளக்கக்கூடாது. சரிங்களா? சில புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கலாம் இப்படிதான் சூனியம் செய்வாங்கன்றது, சில சலஃபடி புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கலாம். அது ஏன் எழுதப்பட்டிருக்கலாம், அவங்க வாழக்கூடிய அந்த பூமியிலும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பூமியிலும் அந்த மெத்தட் பரவலா இருக்கும். எனவே அந்த மெத்தட் பரவலா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனவே அதுல விலகணும் அப்படின்னுக்காண்டி சில மெத்தட் என்ன பண்ணுவாங்க, டீட்டெயிலாக எழுதிருப்பாங்க. இப்படிதான் சூனியம் இருக்கும், அது தப்பித்தீருங்க அப்படின்னு எழுதப்படுவாங்க. நம்ம பூமியில சூனிய காலம் கம்மி தான், எனவே அது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் அதாவது சூனியக்காரர்கள் இருப்பாங்களே, சூனியக்காரர்கள் ஜின்களோட தொடர்பு இருக்கும். இந்த கெட்ட ஜின்கள் உனக்கு ஒரு வேலை ஆகணும்னு நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு சொல்லும். கெட்ட ஜின்கள் சொல்றதெல்லாம் குஃபரும் ஷிர்க்கும் நிறைஞ்சிருக்கும். அதை என்ன பண்ணும், இவனுங்க செய்வாங்க. இவங்க செஞ்ச பிறகு என் ஆசையை நீ பூர்த்தி பண்ணியா, உன் ஆசையை நான் பூர்த்தி பண்ற சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணணும், இந்த கெட்ட ஜின்கள் நடத்தும் அப்படின்றத பார்க்கணும். ஆக மொத்தம் அதாவது சூனியம் இல்லாத சகோதரர் சொல்ற மாதிரி இது பெரிய அதிசயம் அப்படிலாம் கிடையாது.
பெரிய அதிசயம் கொண்டு வந்து, அதாவது அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சூனியக்காரன் கொடுத்துறாங்களே, அல்லாஹ் தான் ஒரு விஷயம் ஆகுன்னு சொன்ன 1000, அதை தூக்கி சூனியக்காரன் கொடுத்துரு, சூனியக்காரன் ஆகுன்னு சொன்ன 1000, அதெல்லாம் கிடையாது எதுவுமே. என்னது, இவன் வந்துட்டு ஜின் கிட்ட ஒரு ஆசையை கேட்கிறான், ஜின் ஒரு ஆசையை கேட்குது, இவன் ஆசையை அது பூர்த்தி பண்ணுது, அது ஆசையை இது பூர்த்தி பண்ணுது, ஒருத்தர் ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. இவங்க சொல்ற பெரிய மெத்தட்லாம் எதுவுமே கிடையாதுன்றதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சமீபத்தில் அதாவது கர்நாடகாவில் நடந்தது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க. அதாவது குரான் இருக்குல்ல, குரான், அதாவது ஒரு சூனியக்காரனோட வீட்டில் உட்டன் சேர் இருந்தது, அதாவது கட்டை சேர் இருந்தது. கட்டை சேர்ல உட்காரக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த சேர்ல உட்காருவாங்களே, உட்காரக்கூடிய இடத்த உடைச்சு பார்த்தா உள்ள குரான் இருக்கு. என்ன இருக்கு? உள்ள குரான் இருக்கு. அவன் டெய்லி அதில் உட்காரான். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதில் உட்காருவான். என்னது? ஜின்னு சொல்லுது. அது சொல்லும் பொழுது அவன் செய்யறான். குரானை அசிங்கப்படுத்து, குரானை அவமானப்படுத்து, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இழிவுபடுத்து அப்படின்னு சொல்லப்போ அவன் இழிவுபடுத்தான். குஃபுர், இறை நிராகரிப்பு. அவன் செஞ்சுட்டான். அவன் செஞ்ச பிறகு சரி நான் சொன்னது செஞ்சுட்டேன், இப்ப நீ சொல்லுன்னு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த ஜின்கள் அடுத்து இவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணும். இப்படிதான் என்ன சூனியக்காரனுக்கும் இந்த கெட்ட ஜின் ஏற்பட்ட தொடர்புகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில 2766வது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், 7 அழிக்கக்கூடிய பாவங்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்திருங்கள். உங்களை அழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை தவிர்ந்திருங்கள். ஒரு 7 பெரும்பாவங்களை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க என்றாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஹதீஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ஆதாரம் எடுப்பாங்க உலமாக்கள். என்னது? மார்க்கத்துல பெரிய பாவம் ஒன்று இருக்கு, சின்ன பாவம் ஒன்று இருக்கு, இந்த 2 வித்தியாசம் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு ஆதாரமா என்ன பண்ணுவாங்க, இந்த ஹதீஸை எடுப்பாங்க. ஏன்னா சில பேர்கிட்ட பாவங்கள்ல தரஜாவே இல்லை, பெரிய பாவம் சின்ன பாவம் அப்படின்ற வித்தியாசமே இல்லை. அவங்க எல்லாமே பாவம் தான். எல்லாமே பாவம்னா அதுல என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒது செய்து முடிச்சான், தெளிவான நபி ஒலி ஒது செஞ்சான் அப்படின்னு சொன்னா அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். முகம் கழுவு முகத்தால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், கை கழுவினால் கரங்கால் செய்த பாவம் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய நகம் இருக்கா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நகத்துள்ள தண்ணி போதும் அப்படின்னா அந்த நகத்தால செய்யப்பட்ட பாவமும் மன்னிக்கப்படும். எங்கெல்லாம் தண்ணி போய்படுதோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. சரிங்களா? இப்போ இந்த வித்தியாசம் இல்லை ஒருத்தவங்கிட்ட, யாரு பெரும் பாவம் சின்ன பாவம்ன்ற வித்தியாசம் ஒருத்தட்ட இல்லை அப்படின்னு சொன்னா அவ என்ன புரிஞ்சுப்பான் தெரியுமா? கொலை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, திருட்டு வந்தாலும் சரி, உபச்சாரம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ஒரு ஒது பண்ணிட்டு வந்தா சுத்தமாகிருவோம். நம்ம இதை கிறிஸ்டியன்ஸாக பண்ணுவாங்க. என்னது? பாவம் செஞ்ச கூட்டுற வந்து இந்த தண்ணியில முக்கி எடுப்பான். இந்த தண்ணியில் ஹிந்துஸும் கங்கா நதியில பண்ணுவாங்களே, இந்த தண்ணியில முக்கி எடுத்தா என்னது, தண்ணியோட எல்லா பாவமும் போயிடுமா. ஆயிரக்கணக்கான பாவம் செஞ்சிருப்பான், 1000 பேருக்கு அநியாயம் செஞ்சிருப்பான், 1000 பேருக்கு மோசடி பண்ணியிருப்பான், ஏழைங்களோட உணவை சாப்பிட்டுருப்பான், ஆனாலும் என்னது, தண்ணியில முக்கியம் இருந்தா போயிருமா. அதே கான்செப்ட் எங்க கொண்டு வர, இங்க கொண்டு வந்துருது. எல்லா பாவங்களும் செஞ்சுட்டா உது செஞ்சுட்டா எல்லாம் போயிருது அப்படி கிடையாது. அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு வரக்கூடிய எல்லா ஹதீஸிலும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது சிறு பாவங்கள் தான். என்னது? சிறு பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும். பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படணும். அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கணும். அந்த பாவத்தை முறையிட்டு, யாரெல்லாம் நான் இப்படி பண்ணிட்டேன், இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பண்ண மாட்டேன் அப்படி சில வருந்தி அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கணும். ஒருவேளை பாவங்கள் மனிதர்கள் மத்தியில சம்பந்தப்பட்டிருக்கு, மனிதர்கள் ஏதாவது தீங்கு செஞ்சோம் அப்படின்னா முதல்ல அந்த மனிதர்கிட்ட அது உள்ள பரிகாரத்தை நம்ம எடுத்து செல்லணும். அதுக்கு பின்னா அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கணும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ உங்களை அழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை நீங்கள் தூரமாக இருங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது முதலாவது ரசூலுல்லாஹ் எந்த பாவத்தை என்னாலும் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ற இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, மறுமையில நம்ம அழிச்சிடும். இரண்டாவது வஸ்ஸிஹர், ரசூலுல்லாஹ் இரண்டாவது என்னது? சிஹர். சிஹர்னா என்னது? சூனியம். சிஹர்னா சூனியம். சூனியம் செய்யறது விட்டும் சூனியம் அணுகிறது விட்டும் நீங்க தூரமாயிருங்க. வகத்லுன் நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், இன்னும் மனிதர்களை கொலை செய்வது, இதுவும் தூரமாயிருங்க. வஅக்லுர் ரிபா, வட்டி சாப்பிட விட்டும் தூரமாயிருங்க. வஅக்லுல் மால் யதீம், யதீம்னா என்ன? அனாதை, அனாதையுடைய சொத்துக்களை சாப்பிடுவதற்கும் நீங்க தூரமாயிருங்க. அதாவது அதாவது போருடைய நேரத்தில் திரும்ப செல்வது, முகம் கூப்பிட திரும்ப செல்வது, போரை பார்த்துட்டா ஓடுறது, இதுவும் தூரமா இருங்க. அதாவது போரை பார்த்த பிறகு ஓடுறதுக்குள்ள பயந்து ஓடுறது மார்க்கத்து ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப பெரிய பாவம். பாவங்களுக்கு மோசமான பாவம் என்னது? எதிரியை பார்த்து பயந்து ஓடுறது. ஏன்னா போருடைய சப்ஜெக்ட் நீங்க எடுத்துட்டாலே ரசூலுல்லாஹ் காலத்துல ஆரம்ப போர்ல இருந்து கடைசி தபூக் போர் வரையும், பத்ர் எடுத்தது தபூக் வரையும் எந்த போரை நீங்க எடுத்துட்டாலும் சரி, அதோடைய அதாவது பேஸ்மெண்ட் ஃபுல்லா தவக்குல் தான் இருக்கும். எந்த ஆயுதங்கள் அது இது எல்லாமே தவக்குல் சம்பந்தப்பட்டது தான். சஹாபாக்கள் முயற்சி செய்தாங்க, சஹாபாக்கள் போராளிகள் எல்லாம் ஒரு பக்கம். ஆனா எதிர்கொண்ட கூட்டங்கள், அவங்களுடைய பவர்,
எதிர்கொண்ட நபருடைய அவங்களோட உலகத்துடைய தரஜாக்கள் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். போர் சம்பந்தமான விஷயம் தவக்குல் சம்பந்தப்பட்டது தான். போர் முழுக்க தவக்குல் சம்பந்தப்பட்டு தான். இப்போ போருக்கு போயிட்டு ஒருத்தர் திருப்பி வரான்னா என்னது? தவக்குலை தூக்கி போறான்னு அர்த்தம். அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய அந்த குதிரத்தையும் மறுக்கிறான்னு அர்த்தம். அப்போ இது ரொம்ப பெரிய பாவம். இன்னொன்னு வகதுஃபுல் முஹ்ஸனாத் அல் காஃபிலாத் அல் முஃமினாத், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் அதாவது பத்தினியாக இருக்கக்கூடிய இன்னும் பாவம் செய்யாத சுத்தமான முஃமினான பெண்கள் மீது அவதூறு செலுத்துவது, இதுல இருந்தும் என்ன பண்ணுங்க, தூரமா இருங்க. இப்போ நிறைய பெரும்பாவங்கள் இதை பத்தி தனியாவே பேசப்பட வேண்டிய இந்த ஒரு ஹதீஸ் பத்தி தனியா பேசணும். ஆனா நமக்கு தேவையானது ஒரு சிஹர், சூனியம் செய்வதை விட்டும் என்ன பண்ணுங்க, தூரமா இருங்க. சூனியம் செய்யறதுன்னு இந்த இடத்துல இல்ல, சூனியம் அப்படின்னு தான் இருக்கு, சூனியத்துல விலகிருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா சூனியம் செய்வதை விட்டும் சூனியம் செய்யக்கூடிய நபர்களை விட்டும், எனக்கு சூனியம் செய்யுங்கன்னு சொல்றதும் எனக்காண்டி சூனியம் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுட்டும் இல்ல, சூனியக்காரன் சூனியம் செய்யறதுட்டும் யார் சூனியத்தை அணுகினாலும் சரி அதுவும் தூரமா இருங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி ஒருத்தன் செய்யறான் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த வசனம் அடிப்படையில மறுமையில ஒன்றும் அவனுக்கு கிடையாது. ஜுந்துப் பின் அப்துல்லா அல் பஜ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, மதீனா சஹாபி, அன்னஹு கால ஹத்து சாஹிர் ஸரபத்துன் பிஸ்ஸைஃப், அதாவது ஒரு நபித்தோழர் சொல்றாங்க என்ன அப்படின்னா, ஹத்து சாஹிர் ஸரபத்துன் பிஸ்ஸைஃப், சூனியக்காரனுக்கு சூனியத்துடைய தண்டனை என்ன? ஹத்தும் பிஸ்ஸைஃப், அவனை கொலை செய்யணும். அவனை என்ன பண்ணும்? கொலை செய்யணும். அவனுக்கு தண்டனை என்னது? திருடனா எப்படி கை வெட்டணுமோ, திருமணம் ஆகியும் விபச்சாரம் செஞ்சா எப்படி அவனுக்கு கல்லடி அடிச்சு அவனை கொலை செஞ்சிடணுமோ அதே மாதிரிதான் மரண தண்டனை கொடுக்கணுமோ அதே மாதிரிதான் சூனியக்காரன் ஒருத்தன் சூனியம் செய்யறான் அப்படின்னா அதோடைய தண்டனை என்னது? அவனை மரண தண்டனை கொடுக்கிறது. அதுவும் வாளால் மரண தண்டனை கொடுக்கிறதாம் அதோடைய தண்டனை அப்படின்றதும் ஒரு சஹாபி சொல்றாங்க. இது ஹதீஸ்ல. இது என்னது? அபூதாவுத பதிவாகுது 3043 அது ஹதீஸ்ல. ஹதீஸ்ல என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் இதை சொல்லல, இது ஒரு நபித்தோழருடைய கூற்று. சரிங்களா? ரசூலுல்லாஹ் எந்த இடத்தும் சூனியக்காரனை கண்டால் நீங்க கொலை செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ல. சூனியம்ன்றது மார்க்கத்துட்டு வெளியே எடுத்துட்டு போயிடும். சூனிய தெரிஞ்சே செஞ்சிடும் அப்படின்னா வெளியே எடுத்துட்டு போயிடும். நம்மள திருப்பி அதுல இருந்து மீண்டு வரணும்னா அதுல இருந்து மீளணும், களிமா படிச்சா உள்ள வரணும். கிளியரா? ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, எந்த இடத்திலும் கொலை செய்யணும் அப்படின்றத சொல்லல. இது ஒரு சஹாபியோடைய கூற்று அப்படின்னு பாக்குறோம். ஒரு சஹாபி இல்ல, சஹாபாக்குடைய பெரிய ஜமாத் என்ன புரிஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, சூனியக்காரனுக்கு சூனியம் செய்யறான் அப்படின்னு சொன்னா அவனை கொலை செய்யணும். இது எங்க? இந்தியாலாம் கிடையாது, எங்க இஸ்லாமிய ஆட்சி இருக்கோ அங்க மட்டும்தான் இது. சரிங்களா? உமர் பின் கத்தாப் அவங்களுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம். உமர் பின் கத்தாப் எப்போ எல்லா இடங்களிலும் கவர்னரை கிளியரா பொறுப்பா நியமிக்கிறாங்களோ, நியமிச்ச பிறகு ஒரு கடிதம் எழுதுவான். அந்த கடிதத்துல நிறைய உபதேசம் இருக்கும். அந்த நிறைய உபதேசம் நமக்கு வந்துட்டு சிம்பிளா இருக்கும். அந்த உபதேசம் என்னென்னது? கரெக்டா தொழுதுன்னு எழுதுவாங்க, குடும்பத்தாரில் கரெக்டாக கவனிச்சு எழுதுவாங்க, சின்ன சின்ன அனாதைகளுடைய உரிமையில பாதுகாத்துங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது ரொம்ப சீப்பாக கருதுறோமோ அது ரொம்ப உமர் பின் கத்தாப் ரொம்ப பெருசாக கருதி என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கவர்னருக்கு எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அந்த கடிதத்தில் உமர் பின் கத்தாப் எல்லா கவர்னருக்கும் எல்லா தலைவரும் பொதுவாக எழுதுறது என்ன அப்படின்னு சொன்னா, இது ஹத்து சாஹிர் ஸரபத்துன் பிஸ்ஸைஃப், சூனியக்காரனை கண்டால் அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது. இந்த கொலை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இப்படி புரிஞ்சுக்கூடாது. என்னது? சூனியக்காரனை பார்த்த உடனே அவனுக்கு போட்டுறணும் அப்படி கிடையாது. சூனியக்காரனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய ஆட்சி எங்க இருந்தாலும் சரி அவனை பிடிச்சி முதல்ல என்ன பண்ணணும், நம்ம இது தப்பு தௌபா பண்ணுன்னு சொல்லணும். ஏன்? சில பேர் தெரியாம கூட செய்வான். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இஸ்லாமிய ஆட்சி எல்லா இடத்துலையும் இஸ்லாம் பேசப்படுது அவனுக்கு தெரியும், அப்படி கிடையாது. சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாம அவன் லைஃப் ஸ்டைலே இப்படி சூனியம் சம்பந்தமா இருக்கும், சூனியம் செய்வான். எனவே அவனுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால முதல்ல எத்தி வச்சிடணும். இது அல்லாஹ் ரசூலும் எதிர்த்த விஷயம், எந்த வெளிவா தௌபா செய் அப்படி சொன்னோம். அது சொன்ன பிறகு இல்ல எனக்கு இதான் கரெக்ட், அல்லாஹ் ரசூல் சொன்னாலும் பரவாயில்ல நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு முரண் பிடிக்கிறோம். என்ன பண்ணுவோம், நம்ம கூட்டு போய் அவனை விட்டுருவோம், அவனை வந்துட்டு ஆட்சி பார்த்துக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? இந்த வசனம் எழுதிக்குவோம். சஹாபிகளுடைய கூற்றுகளை எடுத்துக்கொள்ளலாமா? சஹாபிகளுடைய கூற்றுகளை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. வேற வேற எடுத்துக்கலாம். வேற எங்க அல்லாஹ் ரசூல் சொல்ற மட்டும்தான் எடுத்து
வேற யாரும் முன் வந்து சொன்னால் நல்லாயிருக்கும். அது ஒரு சட்டமாக ஏற்றுக்க முடியும். வேற மீன் சொல்லுங்க. அறிவுரை அடிப்படையில் தான் சட்டமாக எடுக்க முடியாது. சரி, ஓகே. அது ஒரு தனி தலைப்பு, நம்ம இங்கே வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? இது ஆரம்ப காலத்து அறிஞர்கள் இருந்து இப்போ வரும் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய விஷயம்தான். என்னது? அதாவது சஹாபாக்குடைய கருத்துக்களை எடுத்துக்கலாமா இல்லையா? குர்ஆன் சொன்னால் வந்தால் டேரெக்டாக எடுத்துவோம், நம்ம மறுக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அது தாண்டி வராத இது போன்ற விஷயங்கள் சஹாபாக்கள் சொல்கிறான் அப்படின்னா எடுத்துக்கலாமா வேண்டாம் அப்படின்றத கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் இது கிளியர் ஆயிரும். நம்ம எது எந்த சஹாபியோட கூற்றம், யார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய எந்த கூற்றும் குர்ஆன் சொன்னாக்கு நிகராக வராது, குர்ஆனுக்கும் ஹதீஸ்க்கும் நிகராக வராது. சரிங்களா? அது அவருடைய கருத்து, அவர் சொல்றாரு, இதுக்கு நிகராக வராது. இது நம்ம தெளிவாகும். இதுக்கு அடுத்தது ஒரு சஹாபியோடைய விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது எடுத்துக்கலாமா அப்படின்றப்போ நம்ம புரிஞ்சுப்போம். ஏதாவது ஒரு இடங்கள்ல அதாவது முரண்பட்டு வருது. என்னது? சஹாபிகள் முரணா எதுவும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா குர்ஆன் அவங்களுக்காண்டி நற்செய்தி சொல்லியிருக்காங்க, அவங்க முரணா செய்ய மாட்டாங்க. நமக்கு புரியுது ஒரு சஹாபி சொல்றது கொஞ்சம் சொன்னதும் அல்லது செயலோ கொஞ்சம் முரணா வருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை அணுக மாட்டோம், அதை எடுக்க மாட்டோம். அதே சமயம் அந்த சஹாபியை நம்ம ஏசவும் மாட்டோம், சஹாபியை ஏச மாட்டோம். சில இடங்கள்ல சஹாபாக்கள் மனிதர்கள் தான். அந்த இடங்கள்ல சில இடங்கள்ல சில முரண்பட்ட விஷயம், தவறான விஷயங்கள், சரிங்களா, இன்னும் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில. அதுக்கு என்ன பண்ண மாட்டோம், அந்த செயலை விட்டு நம்ம தூரமாயிரும் தவிர சஹாபாக்களை ஏச மாட்டோம். புரியுதா? இந்த இடங்கள்ல தான் கருத்து வேறுபாடு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கூற்று எடுக்கிறதா, அதாவது கூற்று எடுக்கிறதா விடுறதா, இதுல கருத்து வேறுபாடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். தவறு. நாம இருக்கக்கூடிய வெளியெல்லாம் விட்டுருங்க, உலகளாவிய குளோபல் விஷயம்லாம் விட்டுருங்க, நாம இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கிறது எடுக்கிறதா விடுறதா இல்ல, சஹாபாக்களை எப்படி அணுகிறது. புரியுதா? இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது கிளியர் ஆயிரும். எப்பவுமே பாருங்க, எந்த சலஃபுடைய உலமாக்கள், முந்தைய உலமாக்கள், இவ்வளவு பெரிய உலமாக்கள் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க தவிர அவங்க செய்யக்கூடிய தவறுகளை என்ன பண்ணல, விமர்சனம் பண்ணல. தவறுதான், தவறுன்னு சொல்லும் தவிர சஹாபாக்களை குறிப்பிட்ட பெயர்கள் சொல்லி விமர்சனம் பண்றது நவுதுபில்லா ஒரு முறையும் பண்ண மாட்டோம். நான் ஏன் இதை இங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களை எப்படி அணுகிறது இந்த விஷயம் கிளியர் ஆயிடுச்சுன்னா கூற்றி வேண்டுமா வேண்டாமான்றது கிளியர் ஆகும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அது இன்னொரு தலைப்புல இன்ஷா அல்லாஹ் கிதாபு தௌஹீத் இல்லாத இன்னொரு தலைப்பை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த தலைப்பு 25வது தலைப்பு, சூனியத்துடைய வகைகளில் சிலவற்றை பற்றிய விளக்கம். அதாவது இந்த மாதிரி செய்யறது மட்டும்தான் சூனியம் என்று மார்க்கம் சொல்லுதா? என்ன மாதிரி செய்யறது? இந்த ஜின்களுடைய ஆசை நிறைவேற்றினா அது நமக்காண்டி இதெல்லாம் செய்யுமே, இப்படி இதுங்களுடைய தொடர் வச்சுக்க மட்டும்தான் சூனியமா, அல்லது அதை தவிர்த்து சூனியம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் தான் இது. சரிங்களா? அபூதாவுத்ல 3921 ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அல் ஐயாஃபத வத்தர்கு வத்தியரத்து மினல் ஜிப்த். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஐயாஃபா அப்படின்னு சொன்னா பறவை பறக்க விட்டு, அதாவது காலத்தை கணிப்பதற்கு ஐயாஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி நம்ம ஒரு நாள் பார்த்திருப்போம், பறவையை பறக்க விட்டு காலத்தை கணிப்பதுன்னா என்ன? அதாவது இங்க பயணம் போறதா இருந்தா அந்த பறவை என்ன பண்ணுவாங்க, இப்படி பறக்க விடுவாங்க. பறக்க விட்டு பறவை வலது பக்கம் அப்படி போயிட்டு வலது பக்கம் போச்சுன்னா நல்ல நேரம் இருக்கு போல, இடது பக்கம் போச்சுன்னா கெட்ட நேரம் போல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையை தள்ளி வைப்பாங்க, இப்படி அப்படின்னு பார்த்துட்டு. சரிங்களா? இப்போ பறவைனால ஒரு காலத்தை கணிப்பது ரசூலுல்லாஹி அது சொல்றாங்க. ஒத்தர்கு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, தரீக் அப்படின்னா ரோடு, தரீக்னா ரோட்டுக்கு சொல்லுவாங்க. தர்கு அப்படின்னு சொன்னா ரோட்ல உட்காந்துரும். அவங்க கிட்ட மந்தரெல்லாம் இருக்கும் ரசூலுல்லாஹி காலத்துல, அந்த மண்ணில் உட்காந்துரும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில கோடுகளை வரைவாங்க. அந்த குறிப்பிட்ட நம்ம உட்காந்துருவாரு, அவரு சுத்தி ஒரு கோடை வரைவாரு, சுத்தி ஒரு கோடை வரைஞ்சு அதுக்குள்ள யாரும் வர முடியாது, அதுக்கு அந்த கோட்டுக்குள்ள ஒரு கோட்டை வரைவாங்க. சரிங்களா? அதாவது இதை நான் கண்ணாலையும் நம்ம பார்க்கல, எப்படிட்டும் விளக்கத்துல சொல்லப்படுது. சரிங்களா? கண்ணால பார்த்தா டீட்டெயிலாக சொல்லலாம். விளக்கத்துல எப்படி தர்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரசூலுல்லாஹி காலத்துல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, உட்காரக்கூடிய நபர் சுத்தி ஒரு கோடை போட்டுப்பாரு, அதுக்குள்ள நிறைய கோடு போட்டாரு.
கோடு போட்டுட்டு ஏதாவது நபருக்கு எதாவது தேவைன்னா அந்த நபருக்கு அவருடைய எதிர்காலத்து ஒரு விஷயத்தை இவர் சொல்லுவார். பொய் தான் எல்லாமே, ஆனா பொய்யோட விதங்கள் இப்படிலாம். சரிங்களா? இப்படி கோடு போட்டு காலத்தை கணிக்கிறது இது ஒரு விஷயம். துயரத்தும் இன்னும், அதாவது பறவை வந்து அதாவது தொயிரும் அப்படின்னா பறவை, துயரத்தும் அப்படின்னா பறவை கத்துறதுனால. எப்படி? பறவை கத்துறதுனால இதனால ஒருத்தர் காலத்தை கணிக்கிறார் அப்படின்னா மினல் ஜிப்த். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது எல்லாம் சூனியம். ஜிப்த்னா என்னது? ஜிப்த்னா சூனியம். ஜிப்த் அஸ்ஸிஹர் இதெல்லாம் சூனியத்துக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பறவை வச்சு காலத்தை கணிக்கிறது, பறவை கத்துறதை வச்சு காலத்தை கணிக்கிறது, இன்னும் கோடு போடுறது, இது எல்லாமே எதோடைய வகைகள்? சூனியத்துடைய வகைகள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ சூனியம் காரணமா ஏன் சூனியத்துடைய வகைகள் சொல்றான் அப்படின்னா இது ரொம்ப டீப்பான எக்ஸ்பிளனேஷன். அதாவது சூனியம் மூலியமாக ஒரு விஷயத்தை பிரிக்கலாம், கணவன் மனைவி பிரிக்கலாம். ஹதீஸே சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆனிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் மா யஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்பட்டுவிடும் சூனியத்தினால அப்படின்னு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சூனியம் வைக்கும் பொழுதும் அப்படி ஒரு ஃபீலிங்கை ரசூலுல்லாஹ் கண்டாங்க. என்னது? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள விட்டு தூரமா இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கை ரசூலுல்லாஹ் கண்டாங்க. அப்போ சூனியத்தின் மூலியமா செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னது? கணவன் மனைவியை பிரிக்கிறது. நிறைய செய்யலாம் உலகத்துல, ஆனா இது ஏன் செய்யறான்? ஏன்னா சைத்தானுக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னது? கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்பட்டது சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹதீஸ் நம்ம பார்க்கறோம்ல, அது செஞ்சுட்டு வந்தவனை தட்டி கொடுப்பான். பெரிய இபிலிஸ் என்ன பண்ணுவான்? அது செஞ்சு சைத்தான கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்படுத்தவனே இப்படியே தட்டி கொடுக்க, நீ தான் சிறப்பா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பண்றது. அப்போ சைத்தானோட பார்வையில் இதுதான் ரொம்ப பெரிய செயல், கணவன் மனைவி மத்தியில பிரிக்கிறது. பிரிஞ்சுட்டா அடுத்து வரக்கூடிய மீதி எல்லாமே பிரிஞ்சிடும். முழு குடும்பமும் 2000 ஒன்னா இருக்கக்கூடிய 2 குடும்பங்கள் பிரிஞ்சிடும். இப்ப பிரிஞ்சுச்சா இது மூலியமா நிறைய தாக்கங்கள் ஏற்படும், அவனுக்கு தெரிஞ்சு. அதனால என்ன பண்றான்? சூனியம் மூலியமா ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் என்னது? கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்படுது. சரிங்களா? இப்போ சூனியம் மூலியமா 2 விஷயங்களை பிரிக்கலாம், 2 விஷயமா பிரிக்கலாம். அதே போன்றுதான் இது சூனியத்துறை வகைகள் ஏன் மார்க்கம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது மூலியம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய நேரங்களையும் நம்முடைய வேலைகளும் பிரிச்சு வச்சிரும். புரியுதா? ஒருத்தர் பறவை கத்துறது மூலியமா யோசிக்கிறாரு, இன்னைக்கு நைட்டு பறவை கத்துச்சுன்னா நாளைக்கு வேலை போகக்கூடாது. ஏன்? அந்த பறவை கத்துறது மூலியமா வீட்டுல என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ண? தன்னோட வேலையை பிரிச்சு வச்சிறாரு. அப்போ பிரித்தல் என்றது எந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் தேவையில்லாத விஷயத்துல தேவையில்லாத காரணங்கள் வச்சு நீங்க செய்றீங்களோ இதெல்லாம் என்ன பண்ணுது? சூனியம் மூலியமா வருது. அப்படியே சூனியத்துடைய வகைகள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு டீப்பான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ ஒரு நபர் சொல்றாரு, என்னது? வழக்கமா நிறைய பேர் சொல்லுவாங்களே, காலையிலேயே உன் முகத்தை பார்த்துறேன், காலையிலே எவன் முகத்தை பார்த்தேன். சூனியத்தோட ஒரு வகை, சூனியத்துடைய ஒரு வகை. வேலைக்கு போறோம், மழை பெய்யுது, நான் போகும்போது தான் மழை பெய்யணுமா, இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா நடக்குமா அடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை வருது. பார்க்கணும். இப்போ எங்கேயா வெளியே போகும்பொழுது, குடும்பத்தோட எங்கேயா வெளியே கிளம்பும் போது திடீர்னு வீட்டில் என்ன ஆகணும்? கேஸ் லீக் ஆகும், திடீர்னு எல்லாம் உடஞ்சிடும். கரெக்டாக வெளியே போகும்போது நடக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம மத்தியிலேயே மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அதுல இன்னும் நடக்க போகுது, அதுல இன்னும் நடக்க. நம்ம ஒரு காரியத்தை தொடங்க போறோம், அது மூலியமா ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா இந்த அசம்பாவிதம் மூலியமா எனக்கு எதிர்காலத்து கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபிர்கள் மூலியமா ஒட்டப்பட்ட ஒரு தவறான சிந்தனை தான் இது. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லாமே அல்லாஹ் பக்கமா திருப்பிடணும், எல்லாமே அல்லாஹ் பக்கமா திருப்பிடணும். கருப்பு பூனை நம்ம முன்னா கிராஸ் ஆனாலும் சரி, நம்ம கண்ணாடி பார்த்துருமோ கண்ணாடி உடஞ்சாலும் சரி, மேலேருந்து பெரிய பீரோவே நமக்கு முன்னாடி விழுந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி அல்லாஹ் மூலியமா சாடு. அல்லாஹ் நாடிதான் முடிஞ்சு போச்சு. இது விழுறனால, இது நடக்கனால, இது கத்துறனால என்னுடைய எந்த காரியமும் எதிர்காலத்தை கெட்டு போகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இதுவும் என்னது? தவக்குல் சம்பந்தமான, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது நம்பிக்கை சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஹதீஸ் ரொம்ப மெயினான ஒரு ஹதீஸ். நசாயில 4079 சொல்றாங்க, மன் அகத உக்குதத்தன், யார் ஒரு அதாவது கயிறு, யார் ஒரு கயிறை கட்டிய பிறகு சும்ம நஃபஸ ஃபீஹி, பிறகு என்ன பண்ண? கயிறுல ஊதுறார். ஃபகத சஹர், சூனியம் செய்து விட்டார். ஒமன் சஹர், யார் சூனியம் செய்து விட்டாரோ ஃபகத அஷ்ரக், ஷிர்க் செய்து விட்டார். ஒமன் தஅல்லக ஷைஅன் உக்கில இலைஹி, யார் ஒரு விஷயத்தை கட்டி விடுகிறாரோ அல்லாஹ் அதன் மீது சாட்டி விடுகிறான். நீ அது பக்கமா போ அப்படின்னு சொல்லிடுறான் அல்லாஹ். புரியுதா? ரொம்ப மெயினான ஹதீஸ். என்னது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? சூனியத் இப்ப நம்ம படிக்க என்னது? சூனியத்துடைய வகைகளை படிக்கும், சூனியத்துடைய வகைகளை படிக்கும். சூனியத்துடைய வகையில இந்த மேல சொன்ன சில விஷயங்களை பார்த்தோம். அதுல ஒரு வகை ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? யார் எவன் வரும் கயிறை கட்டுறானோ, அவன் கட்டுறானோ கட்டி விடுறானோ, அவன் மட்டும் கயிறை கட்டுறான், கட்டிட்டு அதுல ஊதுறான். என்ன பண்றான்?
ஊதுறான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதை சூனியம் அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த சூனியத்தை செய்யறாலும் ஷிர்க் செய்து விட்டார், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். யார் இப்படிலாம் கட்டி அது மூலியமா பவர் வரும்னு நினைக்கிறாங்களோ அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த விஷயத்து மூலியமா நீ அது பக்கமா போ அப்படின்னு சாட்டி விடுகிறான் அப்படின்றும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நம்ம பார்க்க அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம், கயிறு கட்டுறது ஹராம். கயிறு கட்டுறது ஹராம், ஷிர்க். சரிங்களா? இப்போ ஒருத்தர் கயிறு கட்டி அதுல சில பேர் ஊதுவாங்க அப்படின்னு நிறைய பார்க்கப்பட்டது இன்னமும் இருக்காங்க. என்னது? கயிறு கட்டி ஊதுறாங்க. இப்படி ஊதும் பொழுது மெஜாரிட்டி மக்கள், அதிகமான மக்கள் எது கயிறு கட்டி ஊதி விடுறாங்களே, ஊதி விடக்கூடிய அதிகமான மக்கள் என்ன ஓதுறாங்கன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏதோ வாய் அசைஞ்சிருக்கும், நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏதோ ஓதுவாங்க, சவுண்டு வரும், ஏதோ ஓதுவாங்க. ஆனா என்ன ஓதுவான்னு தெரியும். ஒருவேளை அவ ஓதுறது குர்ஆனோட வசனமா இருக்கு, 3 குல்சுராவா இருக்கு, ஆயத்துல் குர்சியா இருக்கு, அமன ரசூலா இருக்கு, சூரத்துல் ஃபாத்தியா இருக்கு அப்படின்னா அது சூனியத்தில் நம்ம எடுத்துட மாட்டோம். அது ஒரு ஹராமான பிதாத்தான ஒரு செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குர்ஆனுடைய வசனங்கள் இல்லாம, ஹதீஸ் சொல்லப்பட்ட துஆக்கள் இல்லாம செய்யக்கூடாது. ஆனா அது இல்லாம இவரா ஒரு அரபியை கிரியேட் பண்ணிக்கிட்டார். அது அவருக்கு புரியுதோ இல்ல மக்களை ஏமாத்துறதுக்கு எதனா ஒரு அவரே வந்து அடிச்சு விடுறாரோ, ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமா ஏதாவது ஓதி விடுறாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சிஹர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க? சிஹர் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் எப்படி இருக்காங்க, என்னது கயிறு கட்டி அப்துல் காதர் ஜீலானுடைய சக்தி அடிப்படையிலும் அவரோட பரிந்துரை அடிப்படையிலும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத அவங்க ஒரு அரபியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த அரபி கிரியேட் பண்றது அந்த ஓதி விடுற நபருக்கு அவருக்கு அரபியே தெரியாது. அவர் எங்கிருந்தா படிச்சிருப்பாரு, அவர் அவங்க உஸ்தாதுன்னு கத்துருப்பாரு, கத்துட்டு அப்படியே சில்சிலாவா வரும். என்னது? அப்துல் காதர் ஜிலானி இந்த ஹவுஸ் கான் இவங்களுடைய சக்தி மூலியமா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அரபியில ஓதி ஊதுவாங்க. அப்ப அது மார்க்கம் என்ன சொல்லு? சிஹர், சூனியம் அப்படின்னு சொல்லிதான் பார்க்கிறோம். ரொம்ப மெயினானது சூனியத்தோட வகைகள். சரிங்களா? அதாவது இருக்க பெரிய சூனியம்ன்றது அது எது? ஜின்கள் சம்பந்தமான விஷயங்கள் செய்யறது பெரிய சூனியம். அது இல்லாம சூனியத்தோட சின்ன சின்ன வகையில் பார்த்துட்டு வருமா? ரசூலுல்லாஹ் புகாரில 5767 இன்ன மினல் பயானில் சிஹ்ரா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நிச்சயமாக பயானில் சூனியம் இருக்கிறது. பயான் என்ன அர்த்தம்? சொற்பொழிவு. என்னது? சொற்பொழிவு, பேசுறது, மக்கள் மத்தியில பேசுறது, அல் ஹிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் மத்தியில உரையாடுறதுல என்னது? சூனியம் இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் யாரா விளக்கம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை, தவறா கரெக்டா தான் இருக்கணும் அவசியம் இல்லை, தெரிஞ்சு சொல்லுங்க. இவ்வளவு கடந்து வந்திருக்கும், எதனா ஒரு சின்ன ஒரு இல்மு இருக்கும் இது சம்பந்தமா? பேச்சுல மக்களை கவர்றது. மாஷா அல்லாஹ். ஷிர்க உண்மையாக காமிக்கிறது. வர வர ஏன் பயான போய் ரசூலுல்லாஹ் சூனியம் சொல்றாங்க? பொய்யான ஆதாரம் கொடுக்கிறது, கொடுத்து மக்களை ஏமாத்துறது. சரி, ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாமே கிட்டத்தட்ட சொன்னது எல்லாமே சம்மந்தப்படக்கூடியதுதான். பாய் சொன்ன மாதிரி எல்லாமே சம்மந்தப்படக்கூடியது. எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்தோம், சூனியத்தினால என்ன எனக்கு பிரிவினை ஏற்படுத்தலாம், பிரிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்த ஆதாரங்கள் மூலியமாகவும் நம்மளுடைய காரியங்களை நம்ம பிரிக்கிறோம், நேரத்தை பிரிக்கிறோம், சூழ்நிலையை பிரிச்சிரும், நிறைய பிரி பண்ணிட்டு இருக்கோமா. பேச்சு பயானால, பேச்சு திறமையான சொற்பொழிவுனால என்ன பண்ணலாம்? மக்களை பிரிச்சிடலாம். மக்கள் மட்டும் இல்லை, உண்மையும் பொய்யையும், அதாவது தனித்தனியா இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் கலப்படமாக்கி விட்டு அது மூலியமா மக்களை பிரிச்சிடலாம். ஹக்கு பாத்தில் என்னன்னே மக்களுக்கு தெரியாத மாதிரி மக்களை என்ன பண்ணலாம்? பிரிச்சுடலாம். மக்கள் தெளிவா இருப்பாங்க, ஆனா இதுன்னு சொல்லிட்டு மக்களை பிரிச்சு விட்டுறது. இப்படி மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுது. அந்த பிரிவினை வழிகேடு. ஆக்சுவலா அந்த வழிகேடை உண்டாக்குறதுக்கு பயன் என்ன பண்ணலாம்? சொற்பொழிவு ஏற்றலாம். பாருங்க, கியாமத் வரும் பொழுது எப்படி வழிகட்ட தலைவர் உண்டாகுவாங்க, எப்படி வழிகட்ட உலமாக்கள் உண்டாகுவாங்க, அந்த மாதிரி வழிகட்ட பேச்சாளரும் உண்டாகும். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது மக்களை அதாவது உண்மையை பொய்யாக்கி, பொய்யை உண்மையாக்கி பேசக்கூடிய பேச்சாளர்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. இன்னும் பார்க்கிறோம், ரெண்டு பேசுறாரு, மக்கள் மக்கள் அவ்வளவு கவனிக்காங்க. அந்த கவனிக்கல தன்னைத்தானே மறண்டார். என்ன சொல்றது புரியல. மக்கள் விரும்புறாங்களா? உண்மையை பொய்யாக்குறது, பொய்ய உண்மையாக்குறது.
ஹதீஸ்ல இல்லாதது இருக்குன்னு சொல்றது, இருக்கிறத இல்லைன்னு சொல்றது. தேவைப்பட்டா நாங்க என்ன பண்ணுவோம், மேடையிலே உட்கார்ந்து மக்கள் முன்னாடி அந்த இடத்துல ஹதீஸே இல்லைன்னு சொல்லிடுவோம். இது ஹதீஸில கட்டுக்கதைன்னு சொல்லுவோம். ஏன் மக்களை கவனிக்காங்க, எங்க கூட்டத்தாரை பாக்குறாங்க, எப்படியா நாங்க எங்களைன்னு நிரூபிக்கணும், நாங்க தோக்க கூடாதுக்காண்டி உண்மையான ஹதீஸையும் ஸ்பாட்ல ஆராய்ச்சி எல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், அப்படியே ஹதீஸை மறுத்துறோம், இல்லைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னது, பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், அதாவது ஹத்தீப், ஒரு மனிதன் மக்கள் மத்தியில பேசக்கூடிய இந்த ஆர்வத்தினால என்ன பண்றான், எல்லாத்தையும் பிரிச்சிடறான் அப்படின்றத பாக்குறோம். புரியுதா? அப்போ அதாவது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல பேச்சாளராக உண்டாவதை விட நல்ல கல்வியாளராக உண்டாகும். இது மார்க்கம் எல்லா இடங்களும் சொல்லக்கூடிய பொதுவான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, எவன் வேணாலும் பேச்சாளர் ஆகலாம், கொஞ்சம் ட்ரைனிங் தான் பண்ணணும். ரொம்ப மக்களை கவர்ற மாதிரி சூப்பரா பேசலாம். மக்களை கவர்ந்து பேசுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், கத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா எது கஷ்டம் அப்படின்னா கல்வியாளன் ஆகிறது. கல்வி ரீதியாக மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி ரீதியா ஒரு விஷயம் அணுகிறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து, இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில குறைவான பேச்சாளர் இருக்காங்க, அதிகமான கல்வியாளர்கள் இருக்காங்க. ரசூலுல்லாஹி சஹாபாக்களை சொன்னாங்க. ஆனா பின்னாடி ஒரு சமுதாயம் வரும், அந்த சமுதாயத்துல கல்வியாளர்கள் கம்மியா இருப்பாங்க, பேச்சாளர்கள் அதிகமா இருப்பாங்க. பேச்சாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு ஏவப்பட்ட 10ல் 1 பிடிச்சாலும் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பிற்பட்ட காலம், இந்த காலத்தையும் இது பின்னாடி காலத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. என்னது, பேச்சாளர் நிறைய இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, யார் பார்த்தா பேசுவாங்க, மேடையில் பேசுவாங்க, கீழே பேசுவாங்க, எல்லா இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அமல் ஒன்றுமே இருக்காது. அப்படி ஈமான் குறைந்த நிலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் ஏவப்பட்ட 10ல் ஃபர்ஸான 10ல் 1 செஞ்சாலும் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்படி என்ன அர்த்தம், அந்த 1 செய்யறது கடினமான சூழ்நிலையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நிறைய பேசலாம், அமல் செய்ய முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அதாவது இந்த பேச்சுக்கலையும் சூனியத்தோடைய ஒரு வகை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஜின்கள் சம்பந்தமான சூனியம், அந்த சூனியம் செஞ்சாயே இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடும். இப்ப சூனியத்துடைய வகைகள் சொன்னது என்னது, இஸ்லாத்தை விட்டு வெளியே எடுத்து செல்லாது. சரிங்களா? ஆனா இது மூலியமா நம்ம என்ன பண்றோம், பெரும்பாவனை நம்ம சம்பாதிப்போம். சரிங்களா? இது ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா பெரும்பாவனை சம்பாதிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கோல் மூட்டுவது மூலியமாகவும் சூனியம் நடைபெறும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னது, கோல் மூட்டுறது மூலியமா அல்ல, உதுமா, கோல் மூட்டுதல் மூலியமாகவும் சூனியம் நடைபெறும் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் கோல் மூட்டுற மூலியம் ஏன் சூனியம் வருது, அது சூனியத்தோட ஒரு வகை. மக்களை பிரிக்கிறது, அவ்வளவு சிம்பிள். மக்கள் என்ன பண்றது, இவனோட செய்தி அவன்கிட்ட சொல்ற, அவனோட செய்தி இவன்கிட்ட சொல்ல, மக்களை பிரிச்சுறது. ஆக மொத்தம் இந்த பிரிவினை அப்படின்றது மெயினா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஹதீஸ் நம்பர் எழுதிக்கோங்க. இது ஒரு சின்ன விளக்கம் பார்க்கிறோம். அதாவது 2 வார்த்தை இருக்கு, காஹின் அர்ராஃப். காஹின் அப்படின்னு சொன்னா ஜோசியம் சொல்றேன்னு சொல்லுவாங்க அரபில. எது சொல்லுவாங்க, ஜோசியக்காரனுக்கு என்ன சொல்லுவாங்க, காஹின் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ராஃப் யார் அப்படின்னு சொன்னா, அவன் வந்துட்டு அதாவது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், ஆனா செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? இவனுக்கு 2 பேருக்கும் போடக்கூடிய சட்டம் மார்க்கம் ஒன்று தான், ரெண்டுமே மார்க்கத்தில் வெளியே எடுத்து போகக்கூடிய செயல். ஆனால் வித்தியாசம் என்ன, காஹின் ஜோசியம் சொல்லலாம். அர்ராஃப் யார் அப்படின்னு சொன்னா, எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லுவான். எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி அவன் என்ன சொல்றான், மக்கள்கிட்ட உங்களுக்கு தெரியாத அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அல்லது உங்களுக்கு தொலைந்த பொருட்களை என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னான். சரிங்களா? அர்ராஃப் எது சொன்னான்னா, ரொம்ப அறிஞ்சவனு சொல்லுவான். அவன் தன்னைத்தானே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா, எல்லாமே தெரியும் அவன் என்ன சொல்ல வரான், மறைவானது எல்லாமே தெரியும். அவன் கண்டிப்பா ஃபியூச்சரை தான் சொல்றான், ஃபியூச்சர்ல நடக்கூடியது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவான், அப்படின்னு சொல்லுவான். இப்படி காஹின் அவன் எல்லார்ட்டையுமே வாதாட மாட்டான். காஹின் எப்பவுமே அப்போலேருந்து இப்போ வரையும் காஹின் சொல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் மறைவாக தான் வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த பீச்சில் அங்கே எங்கன்னு சொல்லி கிளி ஜோசி வச்சு உட்காரது இதெல்லாம் டூப்ளிகேட். சரிங்களா? மார்க்கம் காஹின் சொல்லக்கூடிய ஜிங்களோட தொடர்பு வச்சு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களே, இவங்க கொஞ்சம் மறைஞ்சு வாழக்கூடிய நபர்கள். அர்ராஃப் அப்படி இல்லை, அர்ராஃப் பிசினஸ் மேன். அவன் வந்துட்டு இதே பிசினஸ் ஆக்கி மக்கள் மத்தியில் என்ன பண்ணுவான், நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு. சரிங்களா? இது 2 வித்தியாசம். சரிங்களா? இதே மாதிரி வித்தியாசம் இதுக்கு முன்னாடி போன கிளாஸ்லாம் பார்த்துருப்போம், 5வது கிளாஸ்ல வசன் சனம், இது 2த்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம். யாருக்கா தெரியும், ஞாபகம் இருக்கா? வசன் சனம் 2த்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஹசன். வசன் அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய விஷயங்களை வணங்குறது. எக்ஸாம்பிள் கபர். சரிங்களா? கபர் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா அது போட்டு வணங்குறது, அதுக்கு துவா கேட்கறது வசன் அடிப்படையில் வரும்.
சனம் அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளே செஞ்சு வைக்கிறது சிலைகள் வரும். சரிங்களா? ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அலு கப்ரி வஸனன் யுஅபத். என்னுடைய கபரை வசன் ஆக்கிறாத, வசன்னா வணங்கக்கூடிய இடமா ஆக்கிறாத, யுஅபத் வணங்கக்கூடிய ஒரு இடமா என்னுடைய கபரை ஆக்கிறாத. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய கபரை வணக்கம் ஆக்கிறார் சொல்லும்போது என்ன வார்த்தை சொன்னா? வசன், மறைவான ஒரு வணக்கம் இடமா என்ன ஆக்கிறார் அப்படின்னு சொல்றான். சரி, சஹி முஸ்லிமில் பதிவாகுது 2230வது ஹதீஸ். தலைப்பு என்னன்னா இந்த ஜோசியம் மற்றும் அவர்களை போன்றவர்கள் பற்றி விளக்கம். இதுவரையும் சூனியம் பார்த்தோம் நம்ம. சரிங்களா? இப்போ ஜோசியகாரன் சம்பந்தமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஜோசியம் அப்படின்னா ஜோடியம் ஜோசியம் இதெல்லாம் அதே தான். அதாவது டூப்ளிகேட்டா பண்றவன் டூப்ளிகேட்டா பண்ணுவான், அதுல நம்ம வரல. அதெல்லாம் வந்துட்டு பொய் பித்தலாட்டம். மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த காஹின் ஜோசியக்காரன் அப்படின்னு சொன்னா என்ன, அதே மாதிரி நம்ம இதுக்குமா ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம். என்னது? வானத்துல நடக்கக்கூடியதை என்ன பண்ணுவான்? ஷைத்தான் கேட்டு வந்து அதை சொல்லிடுவான். சொல்லும் பொழுது இவன் என்ன பண்ணுவான்? 99 பொய்களோட சேர்த்து 100 சொல்லுவான். இப்படி ஜின்களோட சில விஷயங்களோட தொடர்பு வச்சு, அல்லது அந்த மனிதர்களுடன் இருக்கக்கூடிய இந்த கெட்ட ஜின்களோடு சேர்ந்து சில தொடர்பு வச்சு அங்கிருந்து ஜின்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை சொல்ற என்னது? காஹின். காஹின் எல்லாமே பொய் தான். உண்மையான காஹின் பொய் தான் சொல்லுவானா? எல்லா இடத்துல போய் சொல்ல மாட்டான். சிலது உண்மை வந்துடும். அது யார்கிட்ட கேட்டிருப்பான்? ஜின்களை கேட்டிருப்பான். எனவே அவன் சொல்ற ஜின்களை கேட்டு சொல்றதுனால இந்த காஹின் இது மார்க்கத்தை விட்டு வெளியே எடுத்து செல்லக்கூடிய ஒரு காரியம் ஜோசியம் அப்படின்னு பார்க்குறோம். சமீபத்தோட சில பேர் பார்த்துக்கலாம். கொரோனாக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சேனல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஜோசியக்காரனை கூப்பிட்டாங்க ஒரு நியூஸ் சேனல். வருஷம் எண்டாவதுக்கு முன்னாடி 2020 நினைக்கிறேன். 2020 வருஷம் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரன்ட்டு கேட்டாங்க. ஃபேமஸான நியூஸ் சேனல்லாம். அப்போ ஜோசிகாரன் என்ன பண்ணா, அவனோட முறையில் என்னென்ன பண்ணி அவன் சொன்னா 2020 தமிழ்நாடு வளர்ச்சி அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆட்சி அடிப்படையிலும் ஜிடிபி அடிப்படையிலும் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் தமிழ்நாடு பெருசாக தான் போவோம் அப்படி இப்படிலாம் சொன்னான். என்னாச்சு? 2020 கொரோனா வந்து போச்சு. சரிங்களா? எப்படி ஏதாவது ஒன்று சொல்லி திரிவாங்க. சரிங்களா? இந்த காலத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இதை பொய்யாக்கி, இதை அதாவது தன்னை முழுமையா பொய்யாக்கி இது மூலியமா பிசினஸ் செய்யறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்க்குறோம். சரிங்களா? மக்களுக்கு தெரியல, அதாவது மனிதர்களுக்கு தெரியாது, ஒரு கிளிக்கு தெரியும்னு நினைச்சு என்ன பண்றாங்க, அதுக்கு பின்னாடி போறது பாக்குறோம். அப்போ அல்லாஹ் மனிதனை அழகிய ஒரு உருவத்திலும் அழகிய அறிவத்துல படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த படைப்பும் கொடுக்கப்படாத சிறந்த ஒரு சிந்தனை ஆற்றல், சிறந்த ஒரு விஷயம் மனிதனை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி அல்லாஹ்வை படைத்தவனே நம்மளை சிறந்தவன் சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? இருக்க தாழ்ந்தப்பட்ட விஷயத்துல போறோம். நமக்கு தெரியாது, கிளிக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு மனிதரை போறாங்கன்றோம் பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹீ முஸ்லிம்ல 2230வது ஹதீஸ், மன் ஆச்சா அர்ராஃபன், யார் ஒரு அர்ராஃப் இடத்துல வந்து, அர்ராஃப்னா என்ன சொன்ன? எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரியும் சொல்லி வாதாடக்கூடியவன். யார் ஒரு அர்ராஃப் இடத்துல வருகிறாரோ, ஃபஸஅலஹு, அவன் ஃபஸஅலஹு ஷை, ஒரு விஷயத்தை அந்த அர்ராஃப்ட்ட கேட்கிறானோ, அதாவது ஃபஸத்தகஹு, உண்மையும் படுத்துறான், வரான் கேட்கிறான் உண்மையும் படுத்துறான் அப்படின்னு சொன்னா, லம் தக்பல் சலாதன் 40 யௌமன், அவனுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் ஜோசை செய்யறேன் ஒருத்தன் சொல்றான், அவன் உண்மையா பண்றானோ அல்லது மக்களை ஏமாத்துறானோ அதெல்லாம் ஒரு பக்கம். ஜோசை செய்யறான் அப்படிங்கிறான், ஃபியூச்சரை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஃபியூச்சரை சொல்றவன்ட்ட ஒருத்தன் வரானா, வரதே பெரிய தப்பு. ஃபஸஅலஹு, அவன்கிட்ட எனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறானா, ரொம்ப பெரிய தப்பு. இப்படி கேட்ட பிறகு அவன் ஒரு ஜோசியர் சொல்றான், உன் எதிர்காலம் இப்படி இருக்கும்பா அப்படின்னு சொல்றான். சொன்னதை உண்மைப்படுத்துறான், நீங்க சொன்னா உண்மையா தான் இருக்கும், இப்ப பார்த்து கொஞ்சம் பக்குவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மைப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா என்ன? அதுக்கு லன் துக்பல் லஹு ஸலாத்தன் 40 யௌமா, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உண்மையிலே ரொம்ப கடுமையா நம்ம அதிலும் தூரமா இருக்கணும். உண்மையிலே அதோடைய விளைவுகள் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், யாருமே இப்படி ஒரு தண்டனை வேண்டாம்னு சொல்லுவோம். யாரா இருந்தாலும் இப்படி தண்டனை எனக்கு வேணாம்னு சொல்லுவோம். என்னது? நம்ம செய்யக்கூடிய விடயங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய. பாருங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி. அந்த சஹாபியோட முதுமையில இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து யாசகம் கேட்பார். கேட்கும் பொழுது இவர் என்ன பண்ணுவாரு? சில தீனார்களை கொடுத்துருவார். கொடுத்த பொழுது இன்னும் இவ்வளவு காசு போடுறாரு அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற நபரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பக்கத்துல இருக்கிற நபரை சொல்லுவாங்க, அப்துல்லா பின் உமரே, அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும், மாஷா அல்லாஹ் நிறைய சதகா பண்றீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவாங்க,
அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. அழுது சொல்லுவாங்க, அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹ் என்னுடைய ஒரு தொழுகை ஏற்றுக்கொண்டால் போதும், அல்லாஹ் நிறையலாம் வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு தொழுகை ஏற்றுக்கொண்டால் போதும், நான் மறுமையுடைய அதாவிலும் தப்பித்துக் கொள்வேன். ஏன் என்று சொன்னால் இன்னமா யதகப்பல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தகீன்கள் இறையற்றவாதிகளுடைய அமல்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கானே, அந்த லிஸ்ட்ல என்னுடைய ஒரு தொழுகை ஏற்றுக்கொண்டா போதும், நரகத்திலிருந்து நான் பாதுகாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய நிலைமையை கண்டு அஞ்சுறாரு. ஒரு தொழில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் கொண்டு குபூல் செஞ்சிடா போதும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்யற எல்லாமே அல்லாஹ் மறுமையில் ஏற்றுக்கொள்வானா? அப்படி கிடையாது. இஹ்லாஸ் இல்லாம செய்யறது, கவனமற்ற செய்யறது, மக்களுக்காண்டி செய்யறது, நிர்பந்தமாக செய்யறது, மக்கள் பார்க்குறாங்களே அப்படி வீட்டில் அனுப்பிச்சு விட்டாங்களே அப்படிங்கிற செய்யறது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். விரும்பி இஹ்லாசுடன் அமலுக்கு பின்னாலும் தக்குவாவுடன் இருக்கக்கூடிய அமல்களை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பனா ஏற்றுக்கொள்வான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தர் செஞ்சுட்டான், போயிட்டு கேட்டுட்டு உண்மையப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ நீங்க சொல்லுங்க, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்னா அப்போ தொழுவு தேவையில்லை தானே? பள்ளிவாசல் போய் 40 நாள் தொழுவு தேவை, ஃப்ரீயா இருக்கலாம்ல? இந்த ஸ்கூல் பசங்க அமுச்சு விட்ருவாங்களே, என்ன தப்பு செஞ்சா ஸ்கூல்லேருந்து அமுச்சு விட்ருவாங்க, ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு தான் சந்தோஷமா சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியா 40 நாள் தொழுகை கூடாதுன்னா தொழுக கூடாதா? எப்படி? அதுக்கு முன்னாடி செஞ்ச தொழுகையா? சரி வர அங்க 40 நாள் இல்ல, 40 நாள் தொழுகை கூடாது அப்படின்னா அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படின்னா நான் என்ன கேட்கறேன்னா, பள்ளிக்கு போகவே தேவையில்லையான்னு கேட்கறேன். தொழுகவே தேவையில்லையா? போனோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதுக்கு எதிர்காலத்தை வரக்கூடிய அந்த செயல் செஞ்ச பிறகு இருக்கக்கூடிய 40 நாள் தொழுகை. சரிங்களா? தொழுகை போகணும், அதாவது எப்படி கரெக்டா தொழணும் அப்படி தொழுகணும். ஆனா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா என்ன ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப தொழுகையை விட்டுட்டானுங்களா, அது ரொம்ப இன்னும் பெரிய பாவம். வந்தர்க்க சலாத்தன் முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், வேண்டுமென்று உரிய காரணம் இல்லாமல் ஒரு தொழுகை விட்டால் ஃபக்கத் கஃபர், இறை நேராக காஃபிர் ஆகி விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாரும் பார்த்து காஃபிர்லாம் சொல்லக்கூடாது வீட்டில் பார்த்து. சரிங்களா? அது வேற மாதிரி. சரிங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வேண்டுமென்று உரிய காரணம் இல்லாமல், உரிய காரணம்னா நோயாளியா இருக்கணும், பயணியா இருக்கணும், இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கும். இந்த எந்த விஷயமும் இல்லாம நல்லா கிடக்கா, ஆனா தொழுவுல ஒரு கடமையான தொழுகை விட்டாலும் இறை நிராகரிப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பார்க்கணும். சரிங்களா? அப்போ தொழுகை விட்டா பாவத்திலும் இன்னும் அதிகமான பாவம் ஆயிரும். சரிங்களா? அப்ப நம்ம தொழுவோம், அல்லாஹ்ட்டே ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிங்களா? உண்மையிலேயே பெரிய தண்டனை, உலகத்தில் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனைகள் ஒரு தண்டனை, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றது. இது ஒரு ஹதீஸ். ஜோசியம் சம்பந்தமான இன்னொரு ஹதீஸ் பாருங்க. முஸ்னத் அஹ்மதில் பதிவாகுது 10167. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஆத்தா அர்ராஃபன், யார் அர்ராஃப் இடத்தில் வருகிறாரோ, அவு காஹினன், அல்லது ஒரு ஜோசியக்காரன் காஹின்ட்ட வரானோ, ஃபஸத்தக பிமா யகூல், இந்த ஹதீஸ் பாருங்க, ஃபஸத்தக பிமா யகூல், சொன்ன விஷயத்தை உண்மைப்படுத்துறான். ஆமா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு உண்மைப்படுத்துறான். ஃபக்கத் கஃபர் பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி போயிட்டு கேட்டு உண்மையப்படுத்துற அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மீது எது இறக்கப்பட்டதோ அதை அவன் மறுத்துட்டான். ரசூலுல்லாஹ் மீது எது இறக்கப்பட்டதோ, எது அல்லாஹ் கொடுத்தானோ அது அவன் மறுத்துட்டான். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. ஆல்ரெடி செய்யறவன் இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டான், அவன் போய் வெளியே போயிட்டான். இன்னொருத்தவன் தான் அவன்கிட்ட கேட்கிறான், என்னது எனக்கு எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன பிறகு, ஆமா நீங்க சொன்னா உண்மையா தான் இருக்கும், நான் அதுக்காண்டி எல்லாமே செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியூச்சருக்கான விஷயத்தை இவன் சொன்னதை உண்மைப்படுத்தினான். அப்படின்னா ரசூலுல்லாஹ் மீது இறக்கப்பட்டதை அவன் மறுத்துறான் அப்படின்னா குர்ஆனை மறுத்துறான் அர்த்தம், ஹதீஸை மறுத்துறான்னு அர்த்தம். சரிங்களா? ஹதீஸை மறுத்தானா, இந்த ஹதீஸ் முன்ன வச்சுதான் உலமாக்கள் சொல்றாங்க, யார் சூனியம் செய்வானோ அல்லது சூனியம் அல்லது ஜோசியம் செய்யறானோ அல்லது ஜோசியக்காரன்ட்டு அல்லது சூனியக்காரன்ட்டு போறானோ, எனக்கு இப்பெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு போறானோ, ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, மார்க்கத்துட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்றதும் இந்த ஹதீஸ் மூலியமா தான். ஜோசியக்காரன் மார்க்கத்துட்டு வெளியே போயிட்டான் அல்ல ஜோசியம் செய்யறவங்களும் மார்க்கை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்றதும் இந்த ஹதீஸ் வச்சுதான் உலமாக்கள் சொல்றாங்க. புரியுதா? அப்போ இது ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம், நம்ம புரிஞ்சுக்கணும். கேட்கறது எந்த அளவுக்கு மோசமோ அந்த அளவுக்கு கேட்கறதை தாண்டி உண்மைப்படுத்துறது இன்னொரு மோசம். ரசூலுல்லாஹ் மீது எது இறக்கப்பட்டதோ அது இல்லைன்னு சொல்றது சமம் என்னது, இன்னொருத்தோட போறது. சரிங்களா? இவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டது ஜோசியக்காரன் பத்தி, இவ்வளவு ரொம்ப கடுமையாக சொல்லப்பட்டது. அந்த மேல சொல்லப்பட்ட தண்டனையும் சரி, கீழே சொல்லப்பட்ட தண்டனை சரி, ரெண்டுமே உலகத்தில் நடக்க போறதுதான். ஏன் இவ்வளவு கடுமையா சொல்லப்பட்டது? ஏன் அல்லாஹ் இணை வைக்க தரத்து போகுது? அது எந்த அடிப்படையில் போகுது? இணை வைக்கிற ஷிர்க் குஃபருக்கு தான் எடுத்துட்டு போகுது. எப்படி எடுத்துட்டு போகுது? எந்த மூலியமா எடுத்துட்டு போகுது? ஏன்னா மறைவான விஷயத்தை வாதாடக்கூடியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினைச்சா
எந்த நபிக்கும் தெரியாது, எந்த மலக்கும் தெரியாது. ஆனா சில விஷயத்த மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சில விஷயத்த எல்லாம் மறைச்சு வச்சிருப்பான். சரிங்களா? அது சில விஷயம் ஜின்னுகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், வேற ஷைத்தானுக்கு தெரிஞ்சுக்கலாம், இப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனிதன் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மறைச்சு வச்சிருவான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைச்ச ஒரு விஷயத்த இவங்க என்ன பண்றாங்க, அதுல போய் சீன்றாங்க. யாருமே போக முடியாத மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கல, போலாம். அது ஒரு சோதனையா ஆக்கியிருக்கான், அவ்வளவுதான். சரிங்களா? இப்படிப்பட்ட சில மறைவான விஷயத்தை அது கைபில் எடுத்து வர முடியாது. மனிதர்கள் தெரியாத விஷயத்த அணுகலாம், ஆனா சோதனைக்காண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அணுகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்போ வஐந்தஹு மஃபாத்திஹுல் கைப், அதாவது மறைவான விஷயத்துடைய சாவி என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, நீங்க அதை கை வைக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். அப்போ ஒரு விஷயம் மனிதர் தெரியக்கூடாது, இந்த சமுதாயம் தெரியக்கூடாது, இது அவங்க அணுகக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது தூரமா வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அது தூரமா இருக்கணும் அப்படின்றதும் இந்த இடங்கள்ல பார்க்கணும். சரிங்களா? ஹை. இது ஹதீஸ் நம்பர் எழுதிக்கோங்க. அது சஹி முஸ்லிம், அது கொஞ்சம் அப்படியே வந்துருச்சு. சஹி முஸ்லிம் கீழே அலி சொஹ்பத் அவர் ரக்கம் இருக்கா, அது விட்டுருங்க. சஹி முஸ்லிம் இது முஸ்னத் அஹ்மத். முஸ்னத் அஹ்மதுடைய தொகுப்பாளர் யாரு? சஹி முஸ்லிமோட தொகுப்பாளர் இமாம் முஸ்லிம், ஈஸியா சொல்லிடலாம். முஸ்னத் அஹ்மதோட தொகுப்பாளர் யாரு? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவருடைய பிரபலமான மாணவர், நிறைய பிரபலமான மாணவர். அதுல ஒரு பிரபலமான மாணவர் யார்? ரொம்ப ரொம்ப பிரபலமான மாணவர் இவர் முஹத்திஸ் ஃபகீஹ், ஹதீஸ் அறிவிப்பாளரும் சரி, இன்னொன்னு மார்க்க சட்டங்கள் ரீதியா ஆராய்ச்சியாளரும் சரி. ரெண்டுமே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா கிட்டத்தட்ட 200 ஹிஜ்ரிக்கு பின்னாடி பிறக்கக்கூடியவர் தான். சரிங்களா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவங்களுடைய தலை சிறந்த மாணவன் இமாம் புகாரி. யாரு? இமாம் புகாரி ரஹிமுல்லா. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், கட்டங்கள் புரிஞ்சுப்போம். எப்படி அப்படின்னா, சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய கூட்டத்து பேர் என்ன சொல்லுவோம்? தாபீங்கள். அது பின்னாடி வரக்கூடிய சமுதாய பேரு தாபீங்கள். சிறந்த சமுதாயம் ரசூல் ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க யாரு? ஃபுகஹாக்கள். சொல்லுங்க, ஃபுகஹாக்கள். ஃபுகஹாக்கள் அப்படின்னு சொன்னா மார்க்க சட்டங்கள் ரீதி ஆராய்ச்சி செய்வோம், ஃபுகஹா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இமாம் அஹ்மத் ஒரு ஃபுகஹா, சுஃபியான் பின் சௌரி அது ஃபுகஹா, நிறைய ஃபுகஹாக்கள் மார்க்கத்துல இருக்கிறாங்க. ஃபுகஹாக்களுடைய ஒரு காலகட்டம் வரும், 200-300 வருஷம் வரும். ஃபுகஹாக்களுக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்கள் யாருடைய காலம்? முஹத்திஸீன்கள். யாரு? முஹத்திஸ். இமாம் புகாரி வருவாங்க, அவருடைய மாணவர் இமாம் முஸ்லிம் வருவாங்க, அப்படி இமாம் திர்மிதி, இமாம் நசாயி, இமாம் இப்னு மாஜா சொல்லி நிறைய முஹத்திஸ்கள் என்ன பண்ணாங்க? முஹத்திஸ் வந்து ஹதீஸ் அறிவிப்பாளர். மாதிரி 10-15 ஹதீஸ் கிடையாது. இமாம் புகாரி கிட்ட மட்டும் அவருடைய ஒரு மாணவர் சொல்லக்கூடிய சரியான அறிவிப்பு அடிப்படையில சஹீ தைஃப், அதாவது தரமானது தரமற்றது ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஹதீஸ் அவருக்கு ஞாபகம் இருந்தது. எத்தனை? 2.25 லட்சம் ஹதீஸ் ஞாபகம் இருந்தது. அதுல இருக்கக்கூடிய மிகவும் சரியான தரக்க இருக்கக்கூடிய 7000 சில்லற ஹதீஸ் என்ன பண்ணாரு? சஹீஹுல் புகாரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புத்தகத்திலே கொண்டு வந்தார். நிறைய பேர் நினைச்சாங்க சஹீஹுல் புகாரி மட்டும் தான் ஒரே நூல் அப்படின்னு நினைச்சாங்க. கிடையாது, நிறைய நூல் இருக்கு. அதுல மிகவும் சரியான தரத்தை இருக்கு சஹீஹுல் புகாரி மட்டும். ஒரு செய்தி இருக்கு, இமாம் புகாரி சஹீஹுல் புகாரி இந்த 7000 சில்லற ஹதீஸ் தொகுக்கிறாங்களே, கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சில டைம் யோசனை வரும், 2.25 லட்சம் ஹதீஸ் போர்லாம் செஞ்சிருக்காங்க, படிக்கவும் செய்யறாங்க, என்னென்ன பண்றாங்க, ஆட்சி வேற, இப்படி எப்படி ஒரு மனிதரா வாழ்ந்திருக்க முடியும்? ஏன்னா சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் காலம் சொல்லலாம், நம்மளை போன்ற சாதாரண காலத்தை வாழ்ந்த ஒரு நபர்கள் தானே, இப்படி சிறப்பான ஒரு காலம் எப்படி அவங்க காலத்தை அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு என்ன புரியுதுன்னா, முழு ஹிஸ்டரி படிச்சா என்ன தெரியுது? அவங்களுடைய அமல் தான் அவங்கள உயர்த்துச்சு. அவங்களுடைய அமலும் அவங்களுடைய தக்வாக்கள் மட்டும்தான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சஹீஹ் புகாரி 7000 சில்லற ஹதீஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஹதீஸ் அவர் மாணவர்களுக்கு சொல்லி தொகுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு குளிப்பாரு, 2 ரக்காத் தொழுவார், குளிப்பாரு, கடமையான குளிப்பு எப்படி குளிக்குமோ அப்படி குளிப்பாரு, 2 ரக்காத் தொழுவாரு. ஏன்? ஹதீஸ் சொல்லும்போது உடல் சுத்தமா இருக்கணும், என்னுடைய நஃப்ஸும் சுத்தமா இருக்கணும். உடல் சுத்தத்துக்கு குளிப்பு, நஃப்ஸு சுத்தத்துக்கு என்னுடைய தொழுகை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியான இந்த நஃபிலான வணக்கத்தை எடுத்துக்கொண்டாவே பார்க்குறப்போ ஒரு நாள் எத்தனை விதமான ஹதீஸ் அறிவிச்சிருப்பாரு, எத்தனை நஃபிலான தொழுகை. சுப்ஹானல்லாஹ். அப்போ என்ன தெரியுது? ஒருவருடைய அமலும் ஒருவருடைய தக்குவா மட்டும்தான் அவருடைய உயர்வு. அந்த அமலும் தக்குவா எங்கிருந்து கிடைக்கும்? கல்வி மூலியமா கிடைக்கும். புரியுதா? அப்போ அப்படியே அல்லாஹ் வானத்துக்கு கொடுத்துறாமலன்னு சொல்லக்கூடாது. அவங்க முயற்சி செய்தாங்க, முயற்சியோடைய பலனா இப்படிப்பட்ட சிறப்பான விஷயம். எப்போ வாழ்ந்தார் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்? நம்ம காலகட்டத்துக்கு முன்னா 1200 வருஷமா வாழ்ந்தார். அப்படிப்பட்ட நபரை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கணும். அல்லாஹ் ரப்பா அவங்க எந்த அளவுக்கு தரஜாக்கள் இந்த உலகத்தில் உயர்த்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்போ யோசிக்கணும். இமாம் கசாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
ஒரு ஒரு முஹத்திஸ் இருந்தாரு. அந்த முஹத்திஸ் அதாவது ஒரு பெரிய வயசுல தான், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பெரிய வயசுக்கு பிறகுதான் மார்க்கத்துடைய அறிவெல்லாம் புரிஞ்சு படிக்கணும்னு போறாரு. முஹத்திஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ்ல போய் சேர்றாரு. மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்காரு. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவர் இயற்கையா வச்சு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு குறைபாடு என்னன்னா, அவருக்கு வந்துட்டு எதுவுமே மனப்பாடம் ஆகும். நிறைய நபர்கள்ட்டும் இருக்கும், என்கிட்ட நிறைய பேர்கிட்ட குறை என்னது, சீக்கிரம் மனப்பாடம் ஆகுது, சீக்கிரம் மனப்பாடம் ஆகாது. அவருக்கு ரொம்ப லேட்டாக மனப்பாடம். அப்ப என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இமாம் கசாய் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அப்படியே தளர்ந்துறாங்க, எதுவுமே ஆக மாட்டேங்குது, ஃபீல்ட் அவுட் ஆக வேண்டியதான், ஃபீல்ட் அவுட் அதான் போயிட வேண்டியதான். இதுக்கு முன்னாடி என்ன அத்தாவுடைய பிசினஸ் பார்த்தோம், அது பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு வரும்போதான் அல்லாஹ் ரஹ்மான் கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறான். என்ன காமிக்கிறான், ஒரு சின்ன எறும்பு இருக்கு, ஒரு சின்ன எறும்பு இருக்கு. அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டை எறும்பு, கொஞ்சம் பெரிய எறும்பு தான். அந்த எறும்பு பேருத்த பழத்துல ஒரு கொட்டை இருக்கு, அந்த கொட்டையை அந்த எறும்பு தூக்குது. அந்த கொட்டையை தூக்கிட்டு கொஞ்சம் மேல போகுது. கொஞ்சம் மேல போனோடனே தாங்க முடியல, அதாவது நல்ல சென்று அதை உயரத்துல போகும்போது தாங்க முடியல, அந்த கொட்டையை கீழே விட்டுருது. அந்த எறும்பு கீழே வருது, தூக்குது, திருப்பி விடுது. எந்த ஸ்பாட்ல கீழே விழுதோ அதே ஸ்பாட்ல திரும்ப விழுது. ஆனா திரும்ப எறும்பு போது தூக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த கொட்டையை பேருத்த பழத்துடைய கொட்டையை தூக்கி எப்படியே மேல போய் சேர்ந்து இமாம் கசாய் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எறும்பை வச்சு இப்படி ஹிதாயத், ஒரு எறும்பு, அந்த எறும்பும் ஒரு பேருத்த பழ கொட்டை, நம்ம குப்பையில போடக்கூடிய கொட்டை இருக்குது, அந்த எறும்பும் அந்த பேருத்த பழக்கூடிய கொட்டையை வச்சு அல்லாஹ் என்ன பண்றா, அறிவு கொடுக்கான். என்னது, ஒரு எறும்பு ஒரு கொட்டையை தூக்கி ஃபெயில் ஆகி திருப்பி உயரத்துக்கு போதே மனிதனால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இது மூலியமா உள்ளத்துல ஒரு ஹிம்மத், ஒரு நல்ல உணர்வு வருது. அது மூலம் என்ன பண்ணாங்க, படிக்காங்க. நாம பார்க்கிறோம், அதாவது கிட்டத்தட்ட 600 ஹிஜ்ரிக்கு பின்னாடி ஈராக்ல மிகப்பெரிய முஹத்திஸா யார் வரா, இமாம் கசாய் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வராங்க அப்படின்றதும் பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடி மிகப்பெரிய முயற்சி என்பது இருக்கணும். சரிங்களா? அப்ப இது நம்பர் எழுதிட்டீங்களா? கடைசி பாடம் சூனியத்தை எடுப்பது பற்றிய சட்டம். இது கடைசி பாடம் இன்ஷா அல்லாஹ். சூனியம் எடுப்பது, அதாவது சூனியம் எடுப்பது சம்பந்தமா விஷயம் வரும் பொழுது அன்னுஷ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க, அன்னுஷ்ரா. சரிங்களா? சொல்லணும், சூனியம் செஞ்சுட்டா எப்படி எடுக்கிறது? சூரா ஓதலாம், மாஷா அல்லாஹ். ருக்கையா பண்ணலாம், மாஷா அல்லாஹ். வர சரி, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, அதாவது கடைசி பாடம் என்ன பார்த்தோம்? கடைசி பாடம் இதுக்கு முன்னாடி பாடம் என்ன பார்த்தோம்? ஜோசியக்காரன் அல்லது அர்ராஃப், இவன்கிட்ட போய் ஒருத்தன் வந்துட்டு உண்மைப்படுத்தினா என்ன நிலைமை? இப்போ உண்மைப்படுத்துறது இல்லாம அவனை நோண்டுறதுக்கு, அவனை சோதிக்கிறதுக்கு, இல்லை நீ பொய்யானவன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதுக்கு போய் கேள்வி கேட்கலாமா? ஏன்னா ரசூலா போய் கேள்வி கேட்கறது சம்மந்தமா சொன்னான். போய் கேள்வி கேட்டு உண்மைப்படுத்தினான்னு அவன் வந்துட்டு இப்படி செஞ்சான்னு சொல்ல ரசூலா சொன்னான். இப்ப நம்ம போறோம், அவனை நம்புறதுக்கு இல்லை, ஆனா நீ பண்றது பொய், இல்ல மக்கள் மத்தியில் அவன் பொய்யால நிரூபிக்கிறது, அவன் போய் சில விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி கேட்கலாமா? நான் ஆக்டிங்க சொல்ல, நடிக்கிறத சொல்ல. சரிங்களா? அதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம். இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த நியத்துலாம் சுத்தமா அல்லாஹ்காண்டி என்ன பண்றோம், போயிட்டு வந்துட்டு சில விஷயங்கள் கேட்கிறோம், இவன் பொய்யேன் மக்கள் மத்தியில் நிரூபிக்கிறத தாண்டி கேட்கலாமா? கேட்கலாம். இப்போ பொதுவாக எல்லாத்தையும் கேட்கலாம். ஆதாரம் தான் இருக்கு, கேட்கலாம், தாராளமாக தவறு கிடையாது. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? அகைன்ஸ்ட் பண்ணாங்க, அது இருக்கு. சுனிய தோக்கடிச்சாங்க. ஒலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா. எப்படி சூனியக்காரன் எந்த முறையில் வந்தாலும் ஜெயிக்க முடியாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்லப்பட்ட விஷயம். அது இல்லை, நான் கேட்கறது, அவனை வந்துட்டு நீ பொய்யன் அப்படின்றதுக்காண்டி எனக்கு இது சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாமா? இல்ல, குர்ஆன் ஹதீஸ். யாருக்கா தெரியுமா? இல்ல இல்ல, அதாவது இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுக்காங்க. அல்லாஹ் அவங்க வந்துட்டு, அதாவது ஃபிரௌன் கூப்பிடுவான், ஃபிரௌன் கூப்பிட்ட பிறகு என்ன ஆகும், மூசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, அவங்க போடுவாங்க, அல்லாஹ்வும் சொல்லுவாங்க மூசாவை நீங்க போடுங்கன்னு சொன்னப்போ அது நடந்துடும். நான் என்ன கேட்கறேன்னா, ஜோசியக்காரன் நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி உட்காந்துருக்கான்,
அவன்கிட்ட போய் சரி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? நம்ம அவனை நோண்டுறது கேட்கலாமா? அல்ல அவனுடைய பொய்யே வெளிவரத்து கேட்கலாமா? கேட்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா மதீனால கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சதுல, மதீனால சாஃபி இப்னு சையாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்தார். நிறைய இட்டுக்கட்ட ஹதீஸ் இருக்கு இந்த நபர் மூலியமா. ஆனா சில சரியான ஹதீஸை நம்ம பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். மெயினா சாஃபி இப்னு சையாத்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. இந்த நபர் எப்படி இருப்பார் அப்படின்னா, உருவத்தில் பார்க்க தஜ்ஜால் மாதிரி இருப்பார். உருவத்தில் பார்க்க தஜ்ஜால் மாதிரி இருப்பார். எந்த மாதிரி அப்படின்னா, தஜ்ஜாலுக்கு ஒரு கண் தடவப்பட்ட மாதிரி, இன்னொரு கண் தெளிவா இருக்கும்ல. இவருக்கும் ஒரு கண் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கும், தடவப்பட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு கண்ணு தெளிவா இருக்கும். பார்க்கறதுக்கு மனுஷன் பார்க்க கொஞ்சம் டேஞ்சரா தான் இருப்பார். சரிங்களா? அப்போ மக்கள்லாம் பரவலா பேசப்பட்ட காலம் ரசூலா காலத்துல, என்னது இவன் தஜ்ஜாலா இருப்பானோ. அப்போ எல்லாருக்கும் சஹாபாக்களுக்கு தெரிய வந்தது இவன் தஜ்ஜாலா இருக்க மாட்டான் அப்படின்னு. ஆனா பார்க்கறதுக்கு உருவத்துல ரொம்ப மோசமான இருப்பான். சரிங்களா? அப்போ ஒரு கட்டத்துல ரசூலா இருக்கக்கூடிய காலத்துல ஈமான் கொண்டாம சில ஹதீஸ் வருது, வல்லாஹு ஆலம் சரியா தெரியல. ஆனா அவன் என்ன பண்ண, தெளிவான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவன் வந்து அதாவது இந்த சூனியம் சம்பந்தமானது, ஜோசியம் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்டிருந்தான். என்னது, ஜின்கள் மத்தியில இருந்து சில விஷயங்களை கேட்டுக்கொண்டான். ரசூலுக்கு இந்த செய்தி தெரிய வருது, என்னது இவன் ஜின்களும் தொடர்புல இருக்கான் அப்படின்ற விஷயம் ரசூலுக்கு தெரிய வருது. தெரிய வந்த பிறகு அப்ப ரசூலுக்கு ஒரு சூரா இருந்துச்சு, சூரா அத்-துஹான். துஹான்னா புகை, அது குர்ஆன்ல இருக்கு. சரிங்களா? அந்த சூரா அப்பதான் ரசூலுக்கு இறக்கப்படுது. இறக்கப்பட்ட பிறகு ரசூலா அந்த நபர்கிட்ட போறான். அந்த நபர்கிட்ட போன பிறகு உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு ரசூலா கேட்கிறான். என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு ரசூலா கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அந்த நபர் என்ன பண்ண, எப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஷைத்தான்கள் இப்லீஸும் விஷயத்தை மலக்குமார்கிட்ட கேட்கும் பொழுது முழுசுமையா கேட்க முடியாது, அரைகுறையும் கேட்கும். அதுக்குள்ள விரட்டப்பட்டுரும். விரட்டப்பட்ட பிறகு அப்போ அரைகுறையும் கேட்க முடியும். அந்த அரைகுறையை வந்து தான் சொல்ல முடியும். அந்த அரைகுறையை தான் வந்துட்டு 100 கன்வெர்ட் பண்ணி, பொய்யோட கன்வெர்ட் பண்ணி இவங்கெல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த அரைகுறையான விஷயம் சூரா துஹான்ன்றது இவனுக்கு எவ்வளவு வந்து சேர்ந்திருக்கான், துஹ் அவ்வளவு சேர்ந்திருக்கு. எவ்வளவு முழு சூரா பேரு துஹான், இவனுக்கு அரைகுறையா வந்து சேர்ந்தது துஹ். அந்த ஜின்கள் அவ்வளவு எடுத்து வந்தது. ரசூலா கேட்கறான் அவன்கிட்ட, உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்றப்போ அவன் என்ன பண்ணான், துஹ் அப்படிங்கிறான். துஹ்னா அது வந்துட்டு அரபியில திட்டுறது. ஒரு சூறாவுடைய பேரை அவன் இப்படி மாத்தினா துஹ் திட்டுற மாதிரி சொன்னான். ரசூலா நீ நாசமாகுன்னு சொல்லிட்டு ரசூலா அந்த இடத்துல வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்றதும் பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப ரசூலா இந்த இடத்துல என்ன பண்றாங்க, அந்த குறிப்பிட்ட இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மூலியமா அவன் பொய்யன் அப்படின்னு நிரூபிக்காண்டி ரசூலா கேட்கறான், உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படிங்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சது பொய்ய ரசூலாக்கும் தெரியும். சரிங்களா? இது பித்தலாட்டும் ரசூலாக்கு தெரியும். அப்போ அவன் துஹ் அப்படின்னு சொன்னப்போ அப்ப ரசூலா நாசமாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா அந்த இடத்துல கிளம்புறாங்க அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம முதல்ல இந்த விஷயம்லாம் நம்ம இப்படின்னா ஒருத்தரை வந்துட்டு பொய்யை நிரூபிக்கிறதுக்கு நம்மகிட்ட சரியான மார்க்குகளையும் சில மெத்தடும் நம்ம புரியும். அதாவது எப்படி அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு மெத்தட் தெரியணும். சரிங்களா? அந்த மெத்தடோட என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட நபர்கிட்ட முன்னாடி நம்ம கேட்கணும், இது சொல்லுங்க அது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும். அதே சமயம் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் சில டைம் ஜின்களை கேட்டு உண்மையே சொன்னாலும் சரி, ஈமான் என்ன பண்ணக்கூடாது, தளர்ந்து விட. அவ உண்மையா சொல்லட்டும், நம்ம பத்தி உண்மையான இன்ஃபர்மேஷன் சொல்லட்டும், ஆனா என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஈமான்ல நம்ம தளர்ந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, கடைசி பாடம், அதாவது பாபா நுஷ்ரா. நுஷ்ரா சம்பந்தமா விஷயம். நுஷ்ரா அப்படின்னா சூனியத்தை எடுப்பது அப்படின்னு தமிழாக்கம் போடுவோம். சூனியத்தை எடுப்பதுனா இந்த நுஷ்ரா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கும். வாழ்க்கை ரொம்ப கடுமையா இருக்கும், அவரால் நிறைய வசோசாக்கள், நிம்மதியே இருக்காது, வாழ்க்கையில என்னென்ன நடக்கும். இப்ப அந்த சூனியத்தை முறிக்கிறதுக்கு ஜாஹிலியா காலத்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தனுக்கு சூனியம் வச்ச பிறகு இந்த சூனியத்தை முறிக்கணும் அப்படிங்காண்டி இன்னொரு சூனியக்காரன்ட்ட போவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, எந்த குறிப்பிட்ட ஷைத்தான் வந்து இந்த சூனியத்தை சம்பந்தப்பட்டிருக்கோ அதை அழைத்து அதுகிட்ட பேசிட்டு அதுகிட்ட ஒரு டீலிங் போட்டு அந்த ஷைத்தான் எப்படியோ தொடரும். அப்ப என்ன நடக்குது, நுஷ்ரா அப்படின்னா சூனியத்தால் எடுப்பது. இதற்கு பேர் தான் என்னது, நுஷ்ரா. இதை பத்தி ரசூலா கேட்டாங்க. அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறாங்க, சுயிலான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி நுஷ்ரா. ரசூலா இடத்தில் சூனியத்தால் எடுப்பது சம்பந்தமான விஷயத்தை கேட்டும்போது ரசூலா சொன்னாங்க, ஹுவ மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய அமல்களில் ஒன்று. இது ஷைத்தான்களுடைய